welcome to Chem Free Tutorial. In this video, let's see Classic Science Chapter 9 Methods of Separation in Everyday Life. Methods அப்படின்னா முறைகள், செப்பரேஷன்னா பிரிக்கும் முறைகள். நம்ம அன்றாட வாழ்வில் பொருட்களை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸில் வந்து ஒரு சான்ஸ்கிரிட்டில் கபீர் அப்படின்ற போய்ட்டோட 2 லைன் கொடுத்துருக்காங்க. Just like winnowing makes the husk blow away while retaining the grains, similarly sages let the virtues stay while discarding the vices. இப்போ ஃபஸ்ட்டு வின்னோவிங் அப்படின்னா காற்றின் மூலமாக என்ன பண்ணுவாங்க, உமிகளை களைய, தானியங்களோட உமியை களைய பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய முறை தான் என்னென்னு சொல்லணும், நம்ம வின்னோவிங். அப்போ தானியங்களை காற்றின் மூலம் தக்க வைத்து உமியை அகற்றுதல், அப்போ கதிர்களை பிரிக்க பயன்படுத்தப்படும் பாரம்பரிய முறை அப்படின்றது தான் வின்னோவிங். அப்போ அந்த வின்னோவிங் மாதிரி முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க, சேஜஸ் அப்படின்னா முனிவர்கள், துறவிகள் முனிவர்கள்னு சொன்னால் அந்த முனிவர்கள் தீமைகளை களைந்து நற்பண்புகளை நிலைக்க விடுகிறார்கள் அப்படின்னு 2 லைன் கொடுத்துருக்காங்க. அந்த போயட்டோட கபீர் அப்படின்ற ஒரு போயட்டோட 2 லைன் சான்ஸ்கிரிட்ல கொடுத்ததோட தமிழ் மீனிங். மல்லி அண்ட் his sister வள்ளி ஆர் எக்ஸைட்டட் ஃபார் சம்மர் வெக்கேஷன். ஓகே, மல்லி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அவர் எக்ஸாம்ஸ் என்ன பண்ணுவோம், we the students are also very much excited for summer vacation. நம்மளுக்கு என்ன இருக்கும், கோடை விடுமுறை. ஓகே, எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கோடை விடுமுறையில் என்ன பண்ணுவோம், நிறைய பேர் ட்ரிப்புக்காக சுற்றுலாவுக்காக பிளான் பண்ணுவோம். அப்போ மல்லியும் வள்ளியும் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஆவலாக இருந்தாங்க சுற்றுலா போகிறதுக்காக. their parents have planned a trip to visit the relatives and friends living across India. நம்ம பேரண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, லீவ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களும் நம்ம கூட சேர்ந்து நிறைய சுற்றுலா தலங்களுக்கு பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க மல்லி வள்ளியோட 2 பேரும் சிஸ்டர்ஸு அவங்களோட பேரண்ட்ஸும் ட்ரிப்பு போகிறதுக்காக பிளான் பண்ணாங்க. யாரை பார்க்குறதுக்காக, ட்ரிப்பு போனோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம சில இடங்களை போய் சுற்றி பார்க்க போவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட உறவினர்களையும் நண்பர்களையும் பார்க்குறதுக்காக போவாங்க. மல்லி வள்ளியோட சிஸ்டரும் அது மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. டு விசிட் தி ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லிவிங் அக்ராஸ் இந்தியா முழுவதுலேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கங்கே பார்க்குறதுக்காக அவங்க பேரண்ட்ஸு பிளான் பண்ணியிருக்காங்க. தி ஆல்வேஸ் ஸ்டே இன் டச் வித் த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு எப்போவுமே உறவுகளிடத்துலையும் நண்பர்களிடத்துலையும் ஒரு தொடர்போடு இருந்தாங்க. அதால் அவங்கள பார்க்குறதுக்காக இந்த சம்மர் வெக்கேஷனை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பிளான் பண்ணாங்க. டு யூ ஆல்சோ கீப் இன் டச் வித் யுவர் லவ்டு ஒன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் அந்த மாதிரி தான் உங்களோட உறவினர் நண்பர்களோட தொடர்பில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லலாம், எஸ் வி ஆல்சோ கீப் இன் டச் வித் அவர் லவ்டு ஒன்ஸ், எஸ்பெஷலி யாரை சொல்லலாம், ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்டு cousins அப்படின்னு சொல்லலாம். their first halt is that Nani's maternal grandmother's house in Haryana. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட ஜேர்னியை. அவங்களோட ஃபஸ்ட்டு ஹால்ட்னா என்ன பண்ணுறது, ஸ்டே பண்ணுறது தான் ஹால்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ முதல் முறை எங்கே போகிறாங்க அப்படின்னா நானிஸ் மெட்டர்னல் கிராண்ட்மதர். மெட்டர்னல் அப்படின்னா அம்மா வழி சொந்தம், அவங்கள தான் என்னென்னு சொல்லுவோம் மெட்டர்னல். கிராண்ட்மதர்னா என்னென்னு சொல்லுவோம், அம்மாவோட அம்மா அப்படின்னு சொல்லுவோம், அம்மான்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ தான் அவங்க மெட்டர்னல் கிராண்ட்மதர்ஸ் ஹவுஸ் இன் ஹரியானா, இந்தியாவோட ஹரியானா அப்படின்ற மாநிலத்தில் அவங்க அம்மாவோட அம்மா வசிச்சுட்டு வராங்க. மெட்டர்னல் கிராண்ட்மதர், அவங்க தான் அம்மா. அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு அவங்க போய் ஸ்டே பண்ணுறாங்க. இட் இஸ் சரௌண்டட் பை லார்ஜ் ஃபீல்ட். அவங்க வீடு என்ன இருக்குது, நிறைய லார்ஜ் ஃபீல்டு அப்படின்னா லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்டு. ஓகே, அதை சுற்றி என்ன இருக்குது, ஃபீல்டு அப்படின்னாவே என்னென்னு சொல்லுவோம், லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்டை தான் ஃபீல்டு சொல்லுவோம். அப்போ அவங்க வீடை சுற்றி நிறைய நிலம் இருக்குது, சுற்றி இருக்குது, ஓப்பன் ஏரியா. மல்லி அண்ட் வள்ளி ஆர் ஃபேசினேட்டட் பை த வெரைட்டி ஆஃப் கிரெயின்ஸ் பைல்ட் அப் இன் த கோர்ட் யார்ட். ஓகே, மல்லியும் வள்ளியும் என்னாச்சு, அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. எதை பார்க்குறதுக்கு உற்சாகமாக இருந்தது, அவங்களோட கிரெயின்ஸ்னால் என்ன, தானியங்களை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கோர்ட்யார்ட்னா ஓப்பன் ஏரியா, திறந்த வெளி மைதானத்தில் அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற அந்த ஒரு திறந்த வெளியில் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே அந்த தானியத்தில் குவிச்சு வச்சுருக்காங்க. பைல்டு அப் அப்படின்னா அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு மல்லிக்கும் வள்ளிக்கும் என்ன இருக்குது, ரொம்ப உற்சாகமாக இருந்தது. தேர் மாமி மெட்டர்னல் ஆண்ட் அண்ட் மாமா மெட்டர்னல் அங்கிள் அலாங் வித் their community members are busy separating small stones and husk from the grains with their hands. அவங்க மாமானா யாருன்னா அவங்க அம்மாவோட பிரதர், அவங்க தான் என்னென்னு சொல்லுவோம் மெட்டர்னல், தட் இஸ் மெட்டர்னல் அங்கிள்னா அம்மாவோட தம்பி இல்லை அண்ணாவை என்னென்னு சொல்லுவோம் நம்ம மாமான்னு சொல்லுவோம். அவங்களோட ஒய்ஃபை தான் என்னென்னு சொல்லுவோம் மாமின்னு சொல்லுவோம். அவங்க தான் மெட்டர்னல் ஆண்ட். அலாங் வித் தேர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ், கூட இருக்கிற சிலரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஸ்டோனு ஸ்மால் சின்ன கற்களையும் தூசுகளையும் என்ன பண்ணுறாங்க, கிரெயின்ஸ்லேருந்து அவங்க கையை வச்சு எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சுற்றி உட்காந்துக்கிட்டு அந்த தானியத்தில் இருக்கிற சின்ன கற்களையும் வேறு சில தூசுகளையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரும் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. மல்லி அண்ட் வள்ளி ஆர் கியூரியஸ் டு நோ வை திஸ் இஸ் பீயிங் டன். மல்லிக்கும் கியூரியஸ்னால் என்ன, தெரிந்து கொள்ளும் ஆர்வம். அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு, ஏன் இப்படி எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணுறாங்க. மல்லி அண்ட் வள்ளி ஆர் கியூரியஸ் டு நோ வை திஸ் இஸ் பீயிங் டன். their nani notices their curiosity and explain. அவங்க நானி, அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாட்டி அவங்களுக்கு இவங்களோட தெரிஞ்சுக்கொள்ளும் ஆர்வத்தை அவங்க பார்த்துட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்களை ஏதோ நம்மளை கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்ட்டு
உடனே அவங்க பதில் சொல்கிறாங்க, we are removing these stones so that the grains are fit for cooking. We are removing these stones so that the grains are fit for cooking. ஓகே, நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த தானியத்தில் இருக்கிற கிரெயின்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், தானியத்தில் இருக்க கல்லுங்கள்லாம் நம்ம எடுக்கிறோம். அப்போ தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண முடியும், சமையலுக்கு யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் என்ன பண்ணுறோம், ஸ்டோன்ஸ் அப்படின்றது என்ன, அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ், தேவையில்லாத பொருட்கள் தான் ஸ்டோன்ஸு. அதே வச்சு சமைச்சோம்னா என்ன பண்ணும், இட் கேன் காஸ் டேமேஜ் டு த டைஜஸ்டிவ் ட்ராக். ஓகே, நம்மளோட வயிற்றில் சில விதமான பிரச்சனைகளை உண்டாக்கும். அதில் சமைக்கிறதுக்கு முன்னாடி அதில் தானியத்தில் இருக்கக்கூடிய கற்களையும் அந்த தூசுகளையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க பாட்டி அவங்க 2 பேர்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. They go around the house to see the fields and the cattle. உடனே என்ன பண்ணுறாங்க, வீடை சுற்றி ஓடி போய் பார்க்குறாங்க, அவங்களோட நிலத்தை போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி கேட்டில் அப்படின்னா கால்நடைன்னு சொல்லுவோம். இப்போ கவுக்கும் கேட்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கவுன்றது மாடு, கேட்டில் அப்படின்றதுன்னா 4 ஃபூட்டட் அனிமல்ஸ். ஓகே, 4 கால் இருக்கிறது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம், கால்நடைகள்னு சொல்லுவோம். அதுதான் என்னென்னு சொல்லுவோம், கேட்டில். அப்போ கவுக்கும் கேட்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கவுன்றது மாடு மட்டும்தான். கேட்டில்ன்றது என்னென்னலாம் வரும்னா, கவு, பஃபலோ அண்ட் பைசன். இது எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, எதுக்காக, மில்க்குக்காகவும் மீட்டுக்காகவும் லெதருக்காகவும் வளர்க்குறாங்க இல்லையா, அதை தான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம கேட்டில் அப்படின்னு சொல்லுவோம். டு கீப் தெம் பிஸி, நானி gives them a challenge of hand picking small stones from grains while keeping their eyes closed. ஓகே, டு கீப் அவங்கள பிஸியாக வச்சுருக்கணுன்றதுக்காக நானி ஒரு சவால் கொடுக்குறாங்க. என்ன சவால், நீங்களும் இதே மாதிரி கையால் ஹேண்ட் பிக் பண்ணணும், அதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஆனால் ஒரு கண்டிஷன், என்ன பண்ணோம், உங்களோட கண்ணை நாங்கள் மூடிடுவோம், கண்ணை மூடிட்டு நீங்கள் கையாலவே அதை டச் பண்ணி அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. The method of picking by hand from a mixture when 2 or more substances are mixed as small stones and husk from wheat and rice is called a hand picking. அப்போ hand picking அப்படின்றது என்னென்னா, 1 இல்லது 2க்கு மேற்பட்ட பொருட்கள் அது கூட மிக்ஸ் ஆகிருந்தது. என்னவாக இருக்கலாம், ஸ்டோனாக இருக்கலாம், ஹஸ்காக இருக்கலாம். எதில், தானியங்கள். எந்த மாதிரி தானியங்கள், கோதுமை இல்லை அரிசி, இந்த மாதிரி தானியங்களை 1 இல்லை 2 அந்த மாதிரி ஸ்டோன்ஸோ இல்லை ஹஸ்கோ மிக்ஸ் பண்ணியிருந்தா அதை நம்ம கையில் எடுக்கக்கூடிய பொருள், கையால் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, ஹேண்ட் பிக்கிங். இட் இஸ் டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இன் சைஸ், கலர், ஷேப் ஆஃப் த பார்ட்டிகல். இப்போ எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்னா, அதோட சைஸ் டிஃபர் ஆகும், கலர் வேற இருக்கும், ஷேப் வேறமா இருக்கும். இதை வச்சு அதில் சில பொருட்கள் கலந்துருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். If the particles to be removed are present in small quantities and can easily pick by hand picking proves to be a convenient method. ஓகே, கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கையில் ஒன்றா எடுத்து ரிமூவ் பண்ணுறோம். அதுதான் என்ன, இந்த ஹேண்ட் பிக்கிங் யூஸிங் யர் ஹேண்ட்ஸ். நம்ம கைகளை வச்சு அதை ரிமூவ் பண்ணுறதால, பிக் பண்ணி எடுக்கிறத, பிக்கிங்னா எடுக்கிறது, கைகளை வச்சு அதில் இருக்கிற வேஸ்டெல்லாம் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஹேண்ட் பிக்கிங். ப்ரூவ்ஸ் டு பி, அதுதான் என்னது, த கன்வீனியன்ட் மெத்தட். அட் லஞ்சு மல்லி அண்ட் வள்ளி ஆர் சர்வ்டு ஸ்டீமிங் ஹாட் வெஜிடபிள்ஸ். உடனே இதெல்லாம் பண்ணி முடித்தோடனே மதியம் ஆகிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அம்மம்மா அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணாங்க. என்ன ஃபுட்டு ரெடி பண்ணாங்க, ஹாட் வெஜிடபிள் புலாவ் ரெடி பண்ணாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் நமக்கு என்ன பிடிக்கும், புலாவ், பிரியாணி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸ்பைஸியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நானி என்ன பண்ணாங்க, மல்லி அண்ட் வள்ளி ஆர் சர்வ்டு ஸ்டீமிங் ஹாட், சூடான வெஜிடபிள் புலாவ் சர்வ் பண்ணாங்க. While eating the pulav, Nani observes that Malli is separating whole black peppers from the pulav and it's placing them aside on his plate. உடனே அவங்க எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ணும்போது மல்லியை நோட் பண்ணுறாங்க. மல்லி என்ன பண்ணுறா, அதில் இருக்கிற அந்த புலாவில் இருக்கிற பிளாக் பெப்பர்ஸ்னால் நம்ம மிளகு, கருப்பு மிளகெல்லாம் என்ன பண்ணுறா, அதிலேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் ஒரு ஓரமாக வைக்கிறா. இப்போ நம்ம கூட என்ன பண்ணுவோம், பொங்கல் சாப்பிட்ணுன்னா பொங்கல் என்ன இருக்கும், சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, கறிவேப்பிலை. அப்போ நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணுவோம், அதில் இருக்கிற மிளகு, கறிவேப்பிலை. ஆனால் அதெல்லாம் என்ன, டைஜஷனுக்காக ரொம்ப முக்கியமானது, அதுக்காக தான் அதில் ஆட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணக்கூடாது, அதோடு சேர்த்து தான் சாப்பிட்ணும். அப்போ அதே மாதிரி இந்த புலாவ்லேயும் பிளாக் பெப்பர் இருக்கிறத எடுத்து தட்டில் ஓரமாக வைக்கிறத அவங்க நானி பார்த்தாங்க. வள்ளி playfully teases, wow, this is a hand picking method, nice one. Nani tells them about the benefits of black pepper and encourages Malli to eat it. wow, உடனே நல்லி சொல்கிறான், இதுவும் என்னது, எங்களுக்கு நீங்கள் ஒரு சேலஞ்ச் கொடுத்தீங்க இல்லையா, ஹேண்ட் பிக்கிங். அப்போ நான் கூட பாருங்கள், இந்த பொங்கலில் இருக்கிற இந்த புலாவில் இருக்கிற பிளாக் பெப்பர்லாம் ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் வச்சு நான் ரிமூவ் பண்ணுற பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நானி சொல்கிறாங்க, நானிக்கு என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பெப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது, மிளகெல்லாம் ஓரமாக வைக்கக்கூடாது, அதோட பெனிஃபிட்ஸ்னால் என்ன, அதை சாப்பிட்றது மூலமாக நம்ம உடம்புக்கு எந்த மாதிரி நல்லது ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மல்லியை அந்த மிளகோடு சேர்ந்து சாப்பிட வச்சாங்க. லேட்டர் இன் த டே their mama takes them to the field where they observe bundles of harvested wheat stalks
லையிங் இன் த ஃபீல்டு. அதுக்கப்புறமா மாமா என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு மாமா மறுபடியும் அவங்கள என்ன பண்ணுறாங்க, ஃபீல்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த நிலத்தை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பண்டில் ஆஃப் ஹார்வெஸ்டட் எல்லாம் நிலத்துலேருந்து ரிமூவ் பண்ணி பண்டில் பண்ணலாம் கட்டி வச்சு, ஓகே, ஸ்டால்க் அப்படின்னா ஸ்டெம்மு. எதோட ஸ்டெம், அந்த பயிர்னு சொல்லுவோம் இல்லையா, கதிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்டால்க்கு. அதுதான் அதோட ஒரு பயிரோட ஸ்டெம்மு, அதுதான் என்னென்னு சொல்லுவோம், ஸ்டால்க்குன்னு சொல்லுவோம். இல்லைன்னா தண்டு, இல்லைனா கதிர்னு சொல்லலாம். எல்லாத்தையும் லையிங் இந்த ஃபீல்டு எல்லாம் அங்கங்கே குவியலாக அது வச்சுருக்கிறத பார்க்குறாங்க. சம் ஸ்டால்க்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் இன் த சன் ஃபார் ட்ரையிங். சில கதிர்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சன்னில் வச்சுருக்காங்க ட்ரை பண்ணுறதுக்காக. போத் ஆஃப் தம் பிக்ட் அப் எ ஸ்டாக் ஈச் அண்ட் நோட்டீசஸ் நியூமரஸ் கிரெயின் அட்டாச் டு இட். 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து கொஞ்சம் கதிர் எடுத்து பார்க்குறாங்க. அதில் நிறைய தானியங்கள் அது கூட அட்டாச் ஆகிருக்கு, அந்த ஸ்டெம் கூட நிறைய தானியங்கள் அட்டாச் ஆகிருக்கிறத பார்த்தாங்க. எ குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஆர் பீட்டிங் த ஸ்டாக்ஸ் ஆன் எ லார்ஜ் உடன் லாக். உடனே உடன் லாக் அப்படின்னா நல்ல கைத்தடி, நல்ல பெரிய உட்டாலான தடி, அதுதான் என்னென்னு சொல்லணும். அந்த தடியை வச்சு என்ன பண்ணுறாங்க, சில ஃபார்மர்ஸ், எ குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ், நிறைய பேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஸ்டால்க்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு தடியை வச்சு அடிக்கிறாங்க. கியூரியஸ்லி வள்ளி ஆஸ் மாமா ஒய் ஆர் தே டூயிங் லைக் தட். உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு, மாமா எதுக்காக இதை வச்சு இதை பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக இதை அடிக்கிறாங்க, அந்த கைத்தடி வச்சு எதுக்காக அடிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. மாமா எக்ஸ்பிளைன், தே ஆர் பீட்டிங் த ஸ்டால்க்ஸ் டு செப்பரேட் த கிரெயின்ஸ். உடனே மாமா சொல்கிறாரு, அந்த கதிர் தனியும் ஸ்டெம் தனியும் மாறதுக்காக அவங்க அடிக்கிறாங்க. This process of separating grains from the stalk is known as threshing. இந்த மெத்தட் தான் எதுக்கு, செப்பரேட்டிங் கிரெயின்ஸ், தானியத்தை அதோட தண்டுலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம், த்ரஷிங். தமிழில் என்னென்னா கதிரடித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஃபார்மர்ஸ் ஒர்க் ஹார்ட். ஃபார்மர்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், அந்த விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எட் த என்ஜாய் ஒர்க் ஃப்ரம் டைம் டு டைம். கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறாங்க, அவங்க சில பாடல்களை பாடுறாங்க. ஃபோக் சாங்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற பாடல்களை பாடுறாங்க இப்போ வேலை செய்யும்போது. எதுக்காக அவங்க அந்த பாட்டை பாடுறாங்க அப்படின்னா, சிங்கிங் மேக்ஸ் யூ ப்ரீத் ஈஸிலி. அதே மாதிரி டு ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ், அவங்களுக்கு வேலையால் வரக்கூடிய களைப்பு போகணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க சில பாடல்களை பாடுறாங்க. டு ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் அண்ட் சிங்கிங் மேக்ஸ் யூ ப்ரீத் ஈஸிலி விச் இஸ் குட் ஃபார் யர் லங்ஸ் அண்ட் மேக்ஸ் யூ ஃபீல் ஹாப்பி. அந்த ரீசனுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க. எக்ஸ்ப்ளோர் ஃபோக் சாங்ஸ் ஆஃப் யுவர் ரீஜன் அண்ட் ட்ரை டு சிங் அலாங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஏரியாவில், உங்கள் ரீஜனில் இருக்கக்கூடிய ஃபோக் சாங்ஸ் என்னவோ அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாடி காட்டுங்க. The separated grains get mixed with piles of husk. ஓகே, the separated grains தனியாக எடுத்தாங்க இல்லையா, அது எது கூட மிக்ஸ் ஆகிருக்குன்னா அதோட அவுட்டர் ஷெல் கூட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குது, நெல் இருக்குது இல்லையா, இப்போ அரிசி நம்மளுக்கு ஒயிட்டாக இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிற கவரிங்கு பேர் தான் என்னென்னு சொல்லணும், நம்ம அஸ்கு அப்படின்னு சொல்லணும். அஸ்குங்கிறது பேர் என்ன, அவுட்டர் ஷெல். அதர்வைஸ் கோட்டிங் ஆஃப் கிரெயின், அதை தான் என்னென்னு சொல்ல நம்ம ஹஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ த செப்பரேட்டட் கிரெயின்ஸ் கெட் மிக்ஸ்டு வித் பைல்ஸ் ஆஃப் ஹஸ்க். அந்த கிரெயின்ஸ் வந்து அது மேலே இருக்கிற அவுட்டர் கவரிங்கோடு இருக்குது. வள்ளி விஸ்பர்ஸ் டு மல்லி, வில் த ஃபார்மர்ஸ் ஹேண்ட் பிக் த கிரெயின்ஸ் டு ரிமூவ் தேம் ஸோ மச் ஹஸ் ஷி வண்டர்ஸ் ஹவு மச் டைம் வில் த ஃபார்மர்ஸ் டேக் டு செப்பரேட் திஸ். வள்ளி உடனே மல்லிக்கிட்ட சொல்கிறா, இந்த ஃபார்மர்ஸ் விவசாயிகள்லாம் அந்த ஹேண்ட் பிக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுவாங்களா, ஒன்றா எடுத்து அது மேலே இருக்கிற ஹஸ்கை ரிமூவ் பண்ணுவாங்களா, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும் ஒன்று எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் அஸ் பெர்ஃபார்ம் அன் ஆக்டிவிட்டி டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் டு த கொஸ்டின்ஸ் ரைஸ்ட் பை வள்ளி. இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக வள்ளியோட கொஸ்டினுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இது கொடுத்துருக்காங்க, a small amount of puffed rice is mixed with chana dal. Can you think of separate the mixtures by any other method than hand picking? ஓகே, small puffed riceனா அவல் இருக்குன்னு சொல்லுவோம், பொரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் puffed rice mixed with chana dal. சில டால் கூட மிக்ஸ் ஆகிருக்கும்போது அதை எப்படி நீ செப்பரேட் பண்ணுவ, அதர் தேன் ஹேண்ட் பிக்கிங், கையால் எடுக்கிறதுக்காக. அந்த டாலையும் அந்த பொரியும் தனியாக எடுக்கணும்னா கையால் எடுக்கிறத தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி யூஸ் ஜல்லடையை வச்சு பார்க்கலாம். ஓகே, அப்போ ஏன்னா பஃப்டு ரைஸ் என்ன இருக்கும், லைட்டராக இருக்கும், அண்ட் ஸ்மாலர் தேன் செல்லாடல் சின்னதாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அலவிங் டு பாஸ் த்ரூ த ஸ்மால் ஹோல். அப்போ யூஸிங் ஜல்லடையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த சின்னதாக இருக்கிற டால் கீழே வந்துடும், மேலே பஃப்டு ரைஸு மேலே இருக்கும். ஏன் பஃப்டு ரைஸ் லைட்டர் பார்ட்டிகல்ஸ் மேலே இருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். Next activity 9.1, let us explore. Take a handful of roasted peanuts and rub them between your palms. What happens? Take a handful of roasted peanuts. Roasted na வறுத்த என்னது, வேர்க்கடலை. வறுத்த ஒரு கை நிறைய வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறோம். அதை என்ன பண்ணுறோம், 2 கையிலையும் வச்சு ரப் பண்ணுறோம். பிட்வீன் அவர் பாம்ஸ், ஓகே, நம்ம கைகளுக்கு நடுவில் வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம ரப் பண்ணுறோம். வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடக்கும்? இஸ் இட் பாசிபிள் டு செப்பரேட் த ரிமூவ்டு ஸ்கின் அண்ட் த பீனட்ஸ்? ஓகே, அந்த பீனட்டையும் தனியாகவும் வேர்க்கடலையை தனியாகவும் அதோட தோலையும் தனியாகவும் பிரிக்க முடியுமா? எஸ், we can separate the skin of peanuts அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். Now try blowing what you observe. blowingனா என்ன, ஊதணும்.
அப்போ ஊதும்போது என்ன இருக்கும், அந்த ஸ்கின் எல்லாம் என்ன ஆகிடும், போயிடும். அப்போ பீனட் ஸ்கின்ஸ் ஆர் ப்ளோன் அவே அப்படின்னு எழுதலாம். வாட் டு யூ அப்சர்வ், பீனட் ஸ்கின்ஸ் ஆர் ப்ளோன் அவே, பீனட்ஸ் ரிமைன்ஸ். இந்த எதில் எடுத்துக்கிறோமோ அதில் பீனட்ஸ் அப்படியே இருக்கும், அதோட ஸ்கின் மட்டும் தூரம் போயிடும். விச் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ரிமூவ்டு, பீனட் ஸ்கின்ஸ் ஆர் பீனட்ஸ் ஆர் ப்ளோன் அவே. அதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம், பீனட் ஸ்கின்ஸ் ஆர் ப்ளோன் அவே அப்படின்னு எழுதலாம். யூ அப்சர்வ் தட் ப்ளோயிங் ஏர் செப்பரேட்ஸ் த ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்போனன்ட்ஸ். அப்போ ப்ளோ பண்ணுறதுமா ஊதுறது மூலமாக ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்போனன்ட்ஸ் செப்பரேட் பண்ண முடியுமானா எஸ். ஹவு டு யூ திங்க் ஃபார்மர்ஸ் செப்பரேட் ஸோ மெனி கிரெயின்ஸ் ஃப்ரம் அஸ். அதே மாதிரி ஃபார்மர்ஸு என்ன பண்ணுறாங்க, அந்த கிரெயின்ஸில் இருக்கிற அஸ்கெல்லாம் எப்படி செப்பரேட் பண்ணுவாங்க. Traditionally, a soup bamboo tray is used for separating heavier and lighter components of a mixture. அப்போ ட்ரெடிஷ்னலி சூப் அப்படின்றது என்னென்னா பேம்பூ ட்ரே. எல்லார் வீட்லேயும் தமிழில் என்ன சொல்லணும்னா முறம். எல்லார் வீட்லேயும் என்ன இருக்கும், முறம் இருக்கும். அந்த முறத்து மூலமாக என்ன பண்ணுறோம், we can separate heavier and lighter components of a mixture. Easily we can separate. அப்போ மேலே கேட்டிருக்காங்க இல்லையா கொஸ்டின், a small amount of puffed rice is mixed with a chana dal. Can you think of separating the mixture of any method other than hand picking? hand picking தவிர்த்து வேறு எந்த மெத்தடில் அந்த பொரியும் அந்த டாலையும் எப்படி செப்பரேட் பண்ணலான்னா இந்த மெத்தட். எந்த மெத்தடு, தட் யூஸிங் பேம்பூ ட்ரே. பேம்பூ ட்ரேயில் ஜஸ்ட் நம்ம ப்ளோ பண்ணோம்னா என்ன ஆகும், அந்த பஃப்டு ரைஸ் இஸ் லைட்டர் அண்ட் ஸ்மாலர் தென் சென்னா டால். அப்போ அலவிங் இட் பாஸ் த்ரூ த ஸ்மாலர் ஹோல் அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா இந்த பேம்பூ ட்ரே மூலமாகவும் we can செப்பரேட்னு எழுதலாம். ட்ரெடிஷ்னலி a soup bamboo tray is used for separating heavier and lighter components of a mixture. Next day their nana takes them to fields to show the process of work. அடுத்து அவங்க நானான்றவங்க யாருன்னா தாத்தா மறுபடியும் அவங்கள அந்த ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மல்லி அண்ட் வள்ளி அப்சர்வ் ஏ ஃபார்மர் ஸ்டாண்டிங் ஆன் ஏ ரேஸ்டு பிளாட்ஃபார்ம். உடனே மல்லியும் வள்ளியும் பார்க்குறாங்க, ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு, ஒரு உயரமான மேடை மேலே ஏறி நிற்கிறார். ஒரு ரேஸ்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா மேடை, ரேஸ்டுனா உயரமான பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி நிற்கிறாரு. த ஃபார்மர் இஸ் மூவிங் த பேம்பூ ட்ரே விச் கண்டெயின்ஸ் த்ரஷ்ட் வீட் கிரெயின்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஏர் ஆர் விண்ட். அந்த ஒரு பேம்பூ ட்ரே அவர் கையில் இருக்குது. அந்த பேம்பூ ட்ரேயில் என்ன இருக்குன்னா கிரெயின்ஸ் இருக்குது. அதில் ஓகே, கிரெயின்ஸ் வித் அஸ்கோடு இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ஜஸ்ட் அதை ஷேக் பண்ணுறாரு. எது, அந்த பேம்பூ ட்ரேவை ஷேக் பண்ணுறாரு. ஷேக் பண்ணும்போது காற்று எந்த டைரக்ஷனில் வீசுதோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அஸ்கெல்லாம் என்ன ஆகுது, மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் என்ன ஆகுது, ஒரு டைரக்ஷனில் போயிடுது. மீதி அந்த தானியம் மட்டும் கீழே இருக்குது. ஸோ மல்லி அண்ட் வள்ளி அப்சர்வ் எ ஃபார்மர் ஸ்டாண்டிங் ஆன் எ ரேஸ்டு பிளாட்ஃபார்ம். The farmer is moving the bamboo tray which contains threshed wheat grains in the direction of air or wind. What do you infer from activity 9.4? To both components, wheat grains and husk, fall in the same place. Which of the two components get blown away? Can the wind separate the two components? சில questions கேட்டுக்கிறாங்க. To both the components, wheat grains and husk fall in the same place. ஒரே இடத்துல எல்லாம் விழுமா அப்படின்னு கேட்குறாங்க. No. ஓகே, த்ரஷ்ட் வீட் கிரெயின்ஸ் ஃபால் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஏர் ஆர் விண்ட். ஏர் காற்று எங்கே போகுதோ அங்கே தான் என்ன இருக்கும், அந்த அஸ்கெல்லாம் போய் விழும். விச் ஆஃப் த டூ காம்போனன்ட்ஸ் கெட் ப்ளோன் அவே. எதுனா என்னன்னு சொன்னோம், வீட் கிரெயின் அண்ட் அஸ்க். எது ப்ளோன் ஆகும், விச் ஆஃப் த டூ காம்போனன்ட்ஸ் கெட் ப்ளோன் அவே அப்படின்னா அஸ்க். ஓகே, அஸ்க் கேன் ப்ளோன் அவே அப்படின்னு எழுதலாம். கிரெயினோட அஸ்க் வந்து ப்ளோன் ஆகும். கேன் த விண்ட் செப்பரேட்ஸ் த டூ காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் எஸ், விண்ட் ஆர் ஏர் செப்பரேட் த டூ காம்போனன்ட்ஸ், லைட்டர் அண்ட் ஹெவியர் ஒன்று செப்பரேட் பண்ணும். நெக்ஸ்ட் அதோட பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வின்னோவிங். ஓகே, டைரக்ஷன் ஆஃப் ஏர் ஆர் விண்டில் ஜஸ்ட் அதை என்ன பண்ணுறாரு, அதை வச்சு ப்ளோ பண்ணுறாரு, ஷேக் பண்ணுறாரு. அப்போ என்ன இருக்கும், அந்த அஸ்கு எல்லாம் தூரம் போய் விழும். கீழே வந்து என்ன இருக்குது, அந்த கிரெயின்ஸ் எல்லாம் கீழே போய் ஹெவியாக இருக்கிற கிரெயின்ஸ்லாம் கீழே விழுந்துடும். லைட்டாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன இருக்குது, ஏர் மூலமாக தூரம் போய் விழுந்துடும். திஸ் மெத்தட் ஆஃப் செப்பரேட்டிங் ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ மிக்சர் பை விண்ட் ஆர் ப்ளோயிங் பை ஏர் இஸ் கால்டு வின்னோவிங். இந்த முறைக்கு பேர் தான் என்னென்னு சொல்ல, நம்ம வின்னோவிங் அப்படின்னு சொல்லலாம். வின்னோவிங் அப்படின்னா புடைத்தல் அப்படின்னு சொல்லலாம். அதை என்ன பண்ணும், லைட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போயிடும், ஹெவியர் பார்ட்டிகல்ஸ்னால் கீழே வந்து விழுந்துடும். அப்போ இந்த மெத்தடுக்கு பேர் தான் புடைத்தல் அப்படின்னு சொல்லணும் தமிழில். இது பேர் வின்னோவிங். ஹாவ் யூ சீன் எனி சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பீயிங் டன் இன் யுவர் ஹோம்? உங்கள் வீட்டில் வேறு எதாவது இந்த மாதிரி வேலை செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வீட்டில் யூஸ்வலாக முறமை யூஸ் பண்ணுவோம். இப்போ சொன்னாங்க இல்லையா, வேர்க்கடலையை வறுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அது நல்லா அந்த தோலை எல்லாம் உரிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, யூஸிங் தட் ப்ளோயிங் மெத்தட். வீட்டில் நம்ம அந்த முறத்தை வச்சு மேலேயும் கீழேயும் அசைச்சோம்னா என்ன ஆகிடும், அந்த லைட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கு வச்சு ஊதுவாங்க. நம்ம அம்மா செய்கிறத பார்த்தா நம்ம கவனித்தோம்னா புரியும். அதை வச்சு ஊதுனாங்கன்னா என்ன ஆகிடும், அந்த தோல் எல்லாம் போயிடும், கீழே தானியம் மட்டும் நிற்கும். அப்போ இந்த மெத்தடை நாங்கள் பார்த்துருக்கோம். வள்ளி இஸ் அன்ஏபிள் டு செப்பரேட் ஹஸ்க் ஃப்ரம் ரைஸ் இன் எ
க்ளோஸ்டு ரூம், ஹவு கேன் யூ ஹெல்ப் ஹர்? இது வள்ளியால் அந்த க்ளோஸ்டு ரூமால் இந்த வேலையை பண்ண முடியல. அப்போ நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? க்ளோஸ் ரூம் இல்லாமல் ஏன் பண்ண முடியல? பிகாஸ் த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் தேம் கால்டு இந்த மெத்தடுக்கு பேர் வின்னோவிங். வின்னோவிங் ரிலைஸ் ஆன் விண்ட். வின்னோவிங் எதை பொறுத்து இருக்கும்? விண்ட் ஆர் ஏர் டு ப்ளோ அவே த லைட்டர் அஸ்க் பார்ட்டிகல்ஸ். இன் ஏ க்ளோஸ்டு ரூமில் என்ன ஆகும்னா இட் லேக்ஸ் நேச்சுரல் ஏர் ஃப்ளோ இருக்காது. விதவுட் விண்ட் இருக்காது. அப்போ விதவுட் விண்ட் த அஸ்க் வில் நாட் பி ப்ளோன் அவே. ஓகே, விதவுட் விண்ட் ஆர் ஏர் என்ன பண்ண முடியாது? அஸ்க் அதுலேருந்து பிரிக்க முடியாது. அதால் க்ளோஸ் ரூமில் இந்த வேலை நடக்காது அப்படின்னு எழுதலாம். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஹவ் ரிசல்டட் இன் டெவலப்பிங் த த்ரஷிங் மெஷின்ஸ் கால்ட் த்ரஷர்ஸ். இப்போ தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் இப்போ அந்த மாதிரி மெத்தடெல்லாம் பண்ணுறதில்ல வின்னோவிங். பட் இப்போ என்ன பண்ணுறாங்க? த்ரஷர்ஸ் அப்படின்னு ஒரு மெஷின் வந்திருக்கு. த்ரஷர்ஸை வச்சு அவங்க செப்பரேட் பண்ணுறாங்க. தீஸ் மெஷின்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் செப்பரேட்டிங் கிரெயின்ஸ் ஃப்ரம் த ஸ்டால்க் அண்ட் அஸ்க். ஓகே, இது ரெண்டு வேலையும் செய்யுது. கதிரையும் தனியாக பிரிக்குது, உமியும் தனியாக பிரித்து கிரெயின்ஸை தனியாக ஆக்குற அந்த மிஷினுக்கு பேர் தான் த்ரஷர்ஸ். தே பர்ஃபார்ம் போத் த டாஸ்க் ஆஃப் த்ரஷிங் அண்ட் வின்னோவிங் சைமல்டேனியஸ்லி. அப்போ த்ரஷிங் கதிர் அடிக்கிறதையும் அதே மாதிரி வின்னோவிங் புடைத்தல் வேலையும் ஒன்றா இந்த மிஷின் செய்யுது. அதுதான் மோர் டு நோ அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டே மல்லி அண்ட் வள்ளி போர்ட் எ ட்ரெயின் டு அகமதாபாத். அந்த வேலை அங்கே முடிஞ்சிட்டு நானிக்கிட்ட ஒரு 2 days இருந்தாங்க. அவங்க ஃபீல்டில் போய் எல்லா மெத்தட்ஸையும் பார்த்தாங்க, என்னென்னலாம் நடக்குதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க அகமதாபாத் போகிறாங்க. யாரை பார்க்கறதுனா டு விசிட் தேர் ஃபாதர்ஸ் ஃப்ரெண்டு கன்ஷியம் பாய். அவங்களோட அப்பாவோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அகமதாபாத் போகிறாங்க. பிஃபோர் லீவிங் வள்ளி ரெக்வெஸ்ட்ஸ் ஹர் மாமி டு செப்பரேட் மீதி பூரி ஸ்வீட் இண்டியன் பிரெட் மேட் ஃப்ரம் வீட் ஃப்ளோர் ஃபார் த ஜேர்னி. உடனே வள்ளி வந்து அவங்க மாமி கிட்ட சொல்கிறான், எனக்கு இனிப்பு பூரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறா. எதுக்காக? ஜேர்னியில் அவங்க பயணத்தில் ட்ரெயினில் போகிறாங்க இல்லையா, சாப்பிட்றதுக்காக எனக்கு இனிப்பு பூரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு வள்ளி அவங்க மாமி கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறா. வள்ளி ஷலை ஹெல்ப் யூ நீட் த வீட் ஃப்ளோர். உடனே வள்ளி சொல்கிறான், நான் வேணா மாவு பசைஞ்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு அவங்க மாமி கிட்டே கேட்குறான். மாமி சொல்கிறாங்க, டு ப்ரிப்பேர் எ டிஷ் வித் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் வி நீட் டு ரிமூவ் த பிராண்ட் தட் மே பி ப்ரெசன்ட் இன் த ஃப்ளோர். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாவை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த மேலே இருக்கிற அந்த தவிடில் உமியை எடுக்கணும். நிறைய அது கூட மிக்ஸ் ஆகிருக்கும், மாவில் தவிடு உமி மிக்ஸ் ஆகிருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை முதல்ல அதிலேருந்து ரிமூவ் பண்ணணும். உடனே வள்ளி கேட்குறா, ஹவு டு வி டூ இட்? இதை எப்படி செய்யணும் மாமி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மாமி சொல்கிறாங்க, வி யூஸ் எ சீவ் ஃபார் திஸ் பர்பஸ். சீவ் அப்படின்னா சல்லடை அப்படின்னு சொல்லுவோம். எல்லார் வீட்லேயும் ஜல்லடை வச்சுருப்பாங்க. ஓகே, சின்ன சின்னதாக அம்மா மாவு பசிவாங்க. இப்போ கோதுமை சப்பாத்திக்கு செய்யணும்னா உடனே ஜல்லடை எடுத்து அந்த சப்பாத்தியை மாவை எடுத்து என்ன பண்ணுவாங்க, சலிச்சிட்டு அந்த மேலே இருக்கிற உமி, அதுலேயும் சில மைன்யூட் உமிகள்லாம் இருக்கும். அது சில மாவு நல்லா அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணலாம், சில மாவில் சில உமிகள் கலந்துருக்கும், அதை ரிமூவ் பண்ணுவாங்க. அது மாதிரி மாமி சொல்கிறாங்க, வி யூஸ் எ சீவ் ஃபார் திஸ் பர்பஸ். இதுக்காக சல்லடையை யூஸ் பண்ணணும். சீவிங்ஸ் அலவுஸ் அ ஃபைன் ஃப்ளோர் பார்ட்டிகல்ஸ் டு பாஸ் த்ரூ த ஹோல்ஸ் ஆஃப் த சீவ் அஸ் ஷோன் இன் ஃபிகர். அந்த ஃபிகரில் கொடுத்துருக்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் ஜல்லடை இருக்கும். அப்போ ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஃபைன் நைஸ் ஃப்ளோர் பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த ஹோல் வழியாக, இந்த தொலை வழியாக கீழே விழுந்துடும். மேலே இருக்கிற அந்த உமியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். த பிகர் பார்ட்டிகல்ஸ் சச் எஸ் பிரான் அண்ட் ஸ்மால் ஸ்டோன்ஸ் ரிமைன் ஆன் த சீவ். பிரான் அப்படின்னா உமி, அது என்ன இருக்கும், அந்த சீவ் மேலேயே இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லி அப்சர்வ் எ sieve are all the holes of the sieve the same அப்படின்னா அந்த ஜல்லடையில் இருக்கிற எல்லா ஹோலும் ஒரே மாதிரி தான் இருக்கானா எஸ் அப்படின்னு எழுதலாம். will sieving work if the holes of the sieve are larger than the substance? ஓகே, சப்ஸ்டன்ஸை விட அதிகமாக இருந்ததுன்னா ஹோல் வந்து இந்த சப்ஸ்டன்ஸோட பெருசாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நோ. இஸ் தேர் எனி டிஃப்ரென்ஸ் இன் த சைஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் அண்ட் பாஸ் த்ரூ த சீவ் அண்ட் த பார்ட்டிகல்ஸ் வில் ரிமைன் ஆன் த சீவ்? இப்போ சொன்னோம் இல்லையா, ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் ஈஸியாக கீழே போயிடும், பெரிய பார்ட்டிகல்ஸ் லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் மேலே இருக்கும். சீவிங் இஸ் யூஸ்ட் வென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ சாலிட் மிக்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஸ்மாலர் சைஸ் ஈஸியாக ஃபைன் பவுடராக இருக்கிறது ஹோல் வழியாக கீழே வந்துடும், கொஞ்சம் பெரிய பார்ட்டிகல்ஸ் மேலே ரீட்டைன் ஆகும், அப்போ ஈஸியாக வீ கேன் ரிமூவ். அப்போ சீவிங் இஸ் யூஸ்ட் வென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ சாலிட் மிக்சர் ஹவ் டிஃப்ரெண்ட் சைஸ். வெவ்வேறு விதமான சைஸில் இருக்கிறத பிரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் என்னென்னு சொல்ல நம்ம சீவ். அந்த மெத்தடுக்கு பேர் தான் சீவிங், ஜலித்தல். அப்பான் ரீச்சிங் அஹமதாபாத் தே விசிட் சபர்மதி ஆஷ்ரம் அலாங் வித் Ghanshyam Boy, where they learn about the Namak Satyagraha, Dandi March. Upon reaching Ahmedabad, ஆனோடனே அவங்க சபர்மதி ஆசிரத்தை போகிறாங்க. சபர்மதி ஆசிரம், வாட் இஸ் சபர்மதி ஆசிரம் ஃபேமஸ் ஃபார்? அது என்னன்னு சொல்கிறோம், ஏ ஹோம் டு மகாத்மா காந்தி. அது மகாத்மா காந்தியோட வீடு. அவர் எப்போ 1917 until 1930
ஓகே, அண்ட் சர்வ்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட், தட் இஸ் ஒன் இஸ் மெயின் சென்டர் ஆஃப் த இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட இடத்துல அந்த சபர்மதி ஆசிரமன்றது ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. அப்போ அங்கேருந்து தான் அவர் என்ன பண்ணார், தண்டி மாத்திரையை ஸ்டார்ட் பண்ணார், டேபிள் சால்ட். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் 1930 அவர் தண்டி யாத்திரையை ஸ்டார்ட் பண்ண இடம் தான் இது சபர்மதி ஆசிரம். அப்போ வாட் இஸ் சபர்மதி ஆசிரம் ஃபேமஸ் பார்னா என்ன, இட் வாஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த 1930 தண்டி மார்ச் அப்படின்னு எழுதலாம். ட்ரா எ போஸ்டர் ஷோயிங் தண்டி மார்ச் அண்ட் டிஸ்கஸ் வை இட் வாஸ் ஆர்கனைஸ்ட். உப்புக்கு எதிராக வெள்ளக்காரங்க வரி விதிச்சதால் அதை எதிர்த்து போராடினது மகாத்மா காந்தி தான் என்ன பண்ணார், அந்த தண்டி யாத்திரையை தொடங்கினார் அந்த இடத்துலேருந்து, சபர்மதி ஆசிரமத்துலேருந்து இன் 1930. அதே மாதிரி இந்திய சுதந்திர வரலாற்றில் அந்த பிளேஸ் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சது. இன்றைக்கும் இருக்குது அந்த சபர்மதி ஆசிரமம். மல்லி ஆஸ்க் வேர் இஸ் நமாக் அப்டைன் ஃப்ரம் இஸ். நமாக் அப்படின்ற ஒரு ஹிந்தி வேர்டில் சால்ட், காமன் சால்ட்டுக்கு பேர் நமாக்குன்னு சொல்லலாம். மல்லி கேட்குறான், வேர் இஸ் நமாக் அப்டைன் ஃப்ரம், எங்கேருந்து இந்த சால்ட்டு வருது. ஃப்ரம் சீ வாட்டர் ரிப்ளைஸ் கன்ஷியம் பாய். உடனே அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, கடல் தண்ணீர்லேருந்து தான் எடுக்கிறாங்க. சீ வாட்டர் இஸ் எ மிக்சர் ஆஃப் சால்ட்ஸ் அண்ட் சம் அதர் சப்ஸ்டன்சஸ் டிசால்வ்ட் இன் இட். சீ வாட்டர் கடல் தண்ணீர் எதால் ஆனது, சில விதமான உப்புக்களாலும் வேறு வித சப்ஸ்டன்ஸும் அந்த தண்ணியில் டிசால்வ் ஆகிருக்கு. டு அப்டைன் சால்ட் த சீ வாட்டர் is kept in shallow pits and exposed to sunlight and air. ஓகே, இன்றைக்கி அந்த தூத்துக்குடியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உப்பளங்கள் நிறைய இருக்கும். உப்பு எடுக்கிற முக்கியமான இடம்னா தமிழ்நாட்டில் தூத்துக்குடி. அந்த தூத்துக்குடியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கங்கே என்ன இருக்கும், சீ வாட்டர். ஓகே, கடற்கரை ஒட்டிய பகுதியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆழமற்ற குழிகளை வச்சுருப்பாங்க. ஓகே, அதுதான் என்ன சொல்லுவோம், ஷாலோ பிட்ஸ். ஷாலோ பிட்ஸ்னால் ஆழமற்ற குழிகளை வச்சுருப்பாங்க. அங்கே சீ வாட்டர் அங்கே அந்த குழிகளில் இருக்கும். அங்கே என்ன இருக்கும், டைரக்ட் சன்லைட் ஏர் மூலமாக கொஞ்ச நேரம் அப்படியே ரீடைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஃபியூ டேஸ் த வாட்டர் எவாப்ரேட்ஸ் கம்ப்ளீட்லி. அப்புறம் என்ன பண்ணுவோம், வாட்டரில் இருக்கிற அந்த சீ வாட்டரில் இருக்கிற வாட்டர் என்ன ஆகிடும், எவாப்ரேட் ஆகிடும். லிவிங் பிஹைண்ட் த சாலிட் மிக்சர் காமன் சால்ட் இஸ் தென் அப்டைன் ஃப்ரம் திஸ் மிக்சர் பை ஃபர்தர் பியூரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா கீழே இருக்கிற சால்ட் இருக்கும், அந்த சால்ட் என்ன பண்ணுவாங்க, பியூரிஃபை பண்ணுவாங்க. அதுதான் நம்ம யூஸ் பண்ணுற காமன் சால்ட். ஃபைண்ட் அவுட் சம் வாட்டர் பாடிஸ் இன் இந்தியா தட் கண்டெயின் காமன் சால்ட். ஓகே, வேறு எந்தெந்த இடத்துல காமன் சால்ட்டை வாட்டர் பாடிஸில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒன் சச் சோர்ஸ் இஸ் சாம்பார் லேக் இன் ராஜஸ்தானில் இருக்கிற சாம்பார் லேக்லேருந்து அந்த உப்பு எடுக்கிறாங்க. அதே மாதிரி சில்கா லேக் ஒடிசாலேருந்து இருக்குது. அதே மாதிரி லோனார் லேக் மகாராஷ்டிரா அப்படின்னு எழுதலாம். லெட்டஸ் எக்ஸ்ப்ளோர் ஹவு சால்ட் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் ஏ சால்ட் சொல்யூஷன். ஓகே, இதே மாதிரி சால்ட் எப்படி சால்ட் சொல்யூஷன்ஸ்லேருந்து எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 9.2 லெட்டஸ் அப்சர்வ் அண்ட் கிரியேட். டேக் எ பவுல் ஆர் எனி கண்டெய்னர் அண்ட் ஃபில் இட் ஆஃப் வித் வாட்டர். ஒரு பவுல் எடுத்துக்கிறோம், அதில் கொஞ்சோண்டு ஆஃப் தட் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அதில் 2 to 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறோம். நல்லா ஸ்டிர் பண்ணுறோம் டில் த சால்ட் டிசால்வ்ஸ் டு ஃபார்ம் ஏ சொல்யூஷன். நல்லா ஸ்டிர் அப்படின்னா நல்லா கலக்கிறோம். கலக்கும்போது என்ன இருக்கும், அந்த சால்ட்டு தண்ணியில் நல்லா கரைஞ்சிடும். டேக் ஏ ஸ்மால் பீஸ் ஆஃப் பிளாக் ஆர் டார்க் கலர்ட் திக் பேப்பர் அண்ட் ஸ்ப்ரெட் எ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் சால்ட் சொல்யூஷன். ஒரு பிளாக் ஆர் டார்க் கலர்டு பேப்பர் எடுத்துக்கிறோம். அந்த பேப்பர் மேலே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் சால்ட் சொல்யூஷனை வைக்கிறோம். யூ கேன் ஆல்சோ கிரியேட் எனி ஆர்ட் ஆஃப் யுவர் சாய்ஸ் வித் த சால்ட் சொல்யூஷன். இந்த சால்ட் சொல்யூஷன் வச்சு ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணிவிட்டு அலோவ் இட் டு ட்ரை. கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சோம்னா அந்த சொல்யூஷனில் இருக்கிற வாட்டர் எவாப்ரேட் ஆகிட்டு அந்த சால்ட் என்ன இருக்கும், அந்த ஒரு ஷேப்பில் நம்ம பார்க்கலாம். நம்ம எந்த வடிவத்தை வரைஞ்சோமோ அந்த வடிவத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பிக்சர்ஸ் இருக்குது, பிஃபோர் ட்ரையிங், ஆஃப்டர் ட்ரையிங் அண்ட் தென் ஆர்ட் கிரியேட்டட், என்ன நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்றத பற்றி. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஹாவ் யூ எவர் அப்சர்வ் ஒயிட் பேச்சஸ் ஆன் த டார்க் கலர்ட் க்ளோத்ஸ் யூ வேர் டூரிங் ஹாட் சம்மர்ஸ்? ஹவ் ஆர் தீஸ் பேச்சஸ் ஃபார்ம்? என்ன கேட்குறாங்கன்னா, நல்ல ஹெவி சம்மர், நல்ல கோடை காலத்தில் உங்களோட ட்ரெஸ்ஸில், ஓகே, டார்க் கலர்டு ட்ரெஸ்ஸில் சில ஒயிட் பேச்சஸ் பார்த்துருக்கீங்களா? அங்கங்கே ஒயிட்டாக பார்த்துருக்கீங்களான்னா எஸ் பார்த்துருக்கோம். அப்போ என்ன பண்ணோம், டியூ டு அவர் பாடி ஸ்வெட் எவாப்ரேஷன். ஓகே, ஹவ் ஆர் தீஸ் பேச்சஸ் ஃபார்ம்? அவர் பாடி என்ன, நம்ம பாடியில் இருக்கிற ஸ்வெட் எவாப்ரேட் ஆகிறதால. அப்போ ஸ்வெட் கண்டெயின் சால்ட்ஸ். அப்போ டியூ டு ஹீட் வாட் ஹேப்பன், இட் எவாப்ரேட்ஸ் த வாட்டர் வேப்பர் லீவ்ஸ் த ஒயிட் பேச்சஸ் ஆன் த க்ளோத். ஓகே, அந்த மேலே நம்ம பாடியில் இருக்கிற சால்ட்டு என்ன ஆகும், ஸ்வெட்டில் சால்ட்டு மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ அது வெயில் படப்பட என்ன ஆகும், அந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகி அந்த சால்ட் பேச்சஸ் அங்கங்கே இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு கொஸ்டின் மார்க் வச்சு கொடுத்துருக்காங்க. Next, do you observe some patches on the paper? What do you think is left on the paper? You can feel the presence of salt by touching the paper. Where has the water disappeared? Recall the chapter A Journey Through Sands of Water. Okay, observe நம்ம பார்க்குறோம் இல்லையா, மேலே அந்த ஆக்டிவிட்டி பண்ணோம் இல்லையா. அப்போ do you observe some patches on the paper? Yes, we observe some patches on the paper. What do you think is left on the paper? என்ன இருக்குது அந்த பேப்பரில்? Salt.
You can feel the presence of salt by touching the paper whereas the water disappeared. The water எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ த்ரூ எவாப்ரேஷன் எழுதலாம். ரீகால் த சாப்டர் ஏ ஜேர்னி த்ரூ ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். லெட் அஸ் ப்ராப் ஃபாதர் இன் டு கெட் ஆன்சர். ஓகே, இது ஆல்ரெடி இந்த ஜேர்னி த்ரூ வாட்டரில் எவாப்ரேஷனை பற்றி படிச்சிருக்கோம். அதை இங்கே நினைவு கூறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In the traditional Indian system of holistic health and medicine called Ayurveda, the herbs or parts of the plants are prescribed as remedies. These ingredients like roots, leaves, flowers or seeds of various medical plants are often dried in the shade. This practice facilitates an evaporation of excess water, leaving behind the important parts of medicine. Do you know அப்படின்ற டாபிக்ல நம்மளோட பழைய ட்ரெடிஷ்னல் நம்மளோட பழமையான இந்தியன் சிஸ்டத்தில் என்ன பண்ணாங்க, முழுமையான ஆரோக்கியம், ஹாலிஸ்டிக் ஹெல்த் அப்படின்னா முழுமையான ஆரோக்கியம் மற்றும் மருத்துவத்தை தான் என்னென்னு சொல்லணும், ஆயுர்வேதான்னு சொல்கிறோம். நம்ம பழைய கால பாரம்பரிய மருத்துவ முறையை தான் என்னென்னு சொல்லணும், நம்ம ஆயுர்வேதா. இந்த ஆயுர்வேதத்தில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹர்ப்ஸ்னால் என்ன, சின்ன சின்ன மூலிகை செடி அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் ப்ரெஸ்க்கு இதை தான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம மெடிசனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தீஸ் இன்க்ரீடியன்ஸ் அதுதான் என்னென்னு சொல்லுவோம், ரூட்டு, லீவ்ஸு, ஒரு பிளான்ட்டோட ரூட்டாக இருக்கலாம், லீவாக இருக்கலாம், ஃப்ளாராக இருக்கலாம், சீடாக இருக்கலாம். அண்ட் வேரியஸ் மெடிசனல் பிளான்ட்ஸ் ஆர் ஆஃபன் ட்ரைட் இன் த ஷேட். அதையெல்லாம் பறித்து என்ன பண்ணுவாங்க, அதை ட்ரை பண்ணுவாங்க, உலர்த்துவாங்க. ஷேட்லேயே வெயில் வைக்க மாட்டாங்க, நிழலாகவே அதை உணர்த்தி அதை என்ன பண்ணுவாங்க, பல்வேறு மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. திஸ் ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டேட் த எவாப்ரேஷன் ஆஃப் எக்ஸஸ் வாட்டர் லிவிங் பிஹைண்ட் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த மெடிசன். அப்போ என்ன ஆகும், நிழல்வாக்கில் உணர்த்தும் போது அந்த பிளான்ட்டோ சீடோ ஃப்ளாரில் இருக்கிற வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகி அது மெடிசனாக மாறுது அப்படின்றது டூ யூ நோ அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 9.3 let us investigate. This activity may be demonstrated by the teacher. இந்த ஆக்டிவிட்டி யார் மூலமாக தான் நடக்கணும், டீச்சர் மூலமாக தான் நடக்கணும். Take some salt solutions prepared in activity 9.2 in a china dish. ஆல்ரெடி நம்ம சால்ட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கண்டெய்னரில் ஆஃப் ஆஃப் த கண்டெய்னர் வித் வாட்டர் அண்ட் ஆட் 2 வாட்டர் ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சால்ட் சொல்யூஷனை எடுத்துக்கிறோம். If a china dish is not available, another suitable vessels may be used. china dish எல்லா லேப்லையும் இருக்கும், ஜஸ்ட் கப்பு மாதிரி இருக்கும். எதெல்லாம் இருக்கும், சிலிக்கான் பீங்கானால் இருக்கிறது தான், அதுதான் சைனா டிஷ்னு சொல்லுவோம். சைனா டிஷ் இல்லைனா வேறு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஹீட் அண்ட் லெட் த வாட்டர் பாயில்ஸ் அவே as shown in the figure. நல்லா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது allow the china dish to cool. ஹீட் பண்ணிட்ட பிறகு அதை என்ன பண்ணுறோம், கூல் பண்ண வைக்கணும். what do you observe, what is left in the china dish? இப்போ நீ என்ன பார்க்குற, அப்போ இந்த சால்ட்டு சொல்யூஷனில் இருக்கிற வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிட்ருக்கும். கீழே அடியில் என்ன இருக்குன்னா சால்ட்டு தான் இருக்கும். அப்போ வாட் இஸ் லெஃப்ட் இந்த சைனா டிஷ்னா சால்ட்டு. டிட் யூ கெட் சால்ட் பேக் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், வி கேன் கெட் சால்ட் பேக். யூ கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்ட் இந்த சைனா டிஷ் பை டச்சிங் த சால்ட் வித் யுவர் ஃபிங்கர்ஸ். ஜஸ்ட் உன்னோட ஃபிங்கர் வச்சு டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் இருக்கிறது தெரியுதான்னு கேட்குறாங்க. எஸ், we can feel the presence of salt in the china dish by touching the salt with my fingers அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். அதுக்கு கீழே is there any method through which I can get back both salt and water அப்படின்னா எந்த மெத்தடுன்னு சொல்லுவோம், evaporation. Observe the figure. Does it answer the question? Can you name the process involved? இது என்னன்னு சொல்லுவோம், evaporation. It's now time for them to visit Dada and Dadi, paternal grandparents residing in Puducherry, located in southern India. அடுத்து அங்கே முடிச்சுட்டாங்க, மத்திய பிரதேஷில் முடிச்சுட்டாங்க, சபர்மதி ஆசிரமம் போனாங்க, அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தாங்க. அடுத்து அவங்களுக்கு வேறு இடத்துக்கு போகக்கூடிய டைம் வந்தது. அது எங்கன்னா பாண்டிச்சேரி போகிறாங்க, அதுதான் புதுச்சேரின்னு சொல்லுவோம். இங்கே யார் இருக்காங்கன்னா பெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ். பெட்டர்னல்னால் தந்தை வழி, மெட்டர்னல்னால் தாய் வழி. இது பெட்டர்னல் அப்படின்றது தந்தை வழி கிராண்ட் பேரண்ட்ஸ்னால் தாத்தா பாட்டி, அவங்க அப்பாவோட அப்பா அம்மா, அவங்கள தான் பெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ்னு சொல்லலாம். அவங்க எங்கே இருக்காங்கன்னா புதுச்சேரி. எங்கே இருக்குன்னா வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில். மல்லி அண்ட் வள்ளி ஆர் எக்ஸைட்டட் டு மீட் their old neighborhood friend பாலன். மல்லி அண்ட் வள்ளி அந்த ஊர்லேயே அவங்க சின்ன வயசில் போய் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டை பார்க்குறாங்க, பாலன். ஆஃப்டர் ரீச்சிங் புதுச்சேரி they start talking about the old times and do not realize that is already evening, daddy's tea time. ஓகே, ஆஃப்டர் ரீச்சிங் புதுச்சேரி ரீச் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓல்டு டைம்ஸ், அவங்க எப்படிலாம் சின்ன வயசில் இருந்தாங்க அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்க்கும்போது ஈவினிங் வந்துடுச்சு. இந்த ஈவினிங்கிறது டாடியோட டீ டைம், அவங்க அப்பாவோட டீ டைம். டாடா, ஐ ஷில் ப்ரிப்பேர் டீ ஃபார் யூ. உங்களுக்கு நான் தேநீர் செஞ்சு தரேன். டீனா தேநீர், உங்களுக்கு நான் டீ ப்ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன் சொன்னாங்க, வி வில் ஆல்சோ ஹெல்ப் யூ, நாங்களும் உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறோம். ஆஸ் டாடா மேக்ஸ் த டீ இ ஷேர்ஸ் டிப்ஸ் ஆன் ஹவு டு மேக் கப் ஆஃப் டீ. உடனே டாடா சொல்கிறாரு, இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. பாலன் சொல்கிறான், ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் டீ ஹவு டு யூ ரிமூவ் த டீ லீவ்ஸ்.
ஓகே, நீங்கள் டீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க. அப்போ அந்த டீ லீவ்ஸ்லாம் எங்கே போச்சு அப்படின்னு பாலன் கேட்குறான். டாடா சொல்கிறாரு, ஆப்வியஸ்லி வித் எ ஸ்ட்ரெயினர்னால் என்னன்னு சொல்லுவோம், வடிகட்டி. ஆமாம், கரெக்டாக கேட்குற. அது வடிகட்டி மூலமாக அதை நான் யூஸ் பண்ணுறேன். இஃப் யூ do not have a strainer we can still remove most of the tea leaves. If you do not have strainer we can still remove most of the tea leaves. ஓகே, நம்ம வடிகட்டி இல்லாமல் அதை என்ன பண்ண முடியாது, அந்த டீ லீவ்ஸை பிரிக்க முடியாது. உடனே வள்ளி கேட்குறா, ஹவு எப்படின்னு கேட்குறாங்க. லீவ் த சாஸ்பேன் வெசல் கண்டெய்னிங் டீ அன்டிஸ்டர்ப்டு ஃபார் சம் டைம் அண்ட் ஜென்ட்லி போர் த டீ இன் எ கப். உடனே அவங்க சொல்கிறாங்க, வடிகட்டி இருந்தால் தான் அந்த டீ லீவ்ஸை பிரிக்க முடியுமா, வடிகட்டி இல்லாமல் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு டாடா சொல்கிறாரு, எப்படி வடிகட்டி இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டாடா சொல்கிறாரு, அந்த சாஸ்பேன் டீ வெசல் இருக்கு இல்லையா, சாஸ்பேன் அப்படின்றது நான் அந்த பால் காய வைக்கிற டீ பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதுதான் சாஸ்பேன் சொல்கிறாங்க. அந்த டீ நல்லா கொதிச்சு வந்த பிறகு என்ன பண்ணணும், நம்ம அப்படியே அதை வைக்கணும். அன்டிஸ்டர்ப்னா தொடாமல் அப்படியே வச்சோம்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும், கீழே படிஞ்சிடும். ஹெவியாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே வந்துடும். மேலே அந்த டீ நிற்கும் இல்லையா, அது மூலமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓ எஸ், அண்ட் தென் த டீ லீவ்ஸ் வில் பி செட்டில்ட் அட் த பாட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. The process of settling down of heavier insoluble components at the bottom of the liquid is called as sedimentation. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செடிமெண்டேஷன். செடிமெண்ட் அப்படின்னா வண்டல். ஓகே, தேவையில்லாத பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வண்டல்னு சொல்லுவோம். டீ லீஃப் அதுதான் என்ன சொல்லுவோம், காஃபி லீஃப், டீ லீஃப், காஃபியோட சீடு, காஃபி பொடி, அதே மாதிரி டீ லீஃப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் செடிமெண்டேஷன். அப்போ த ப்ராசஸ் ஆஃப் செட்டிலிங் டவுன், அப்போ அந்த டீ கொஞ்ச நேரம் அப்படியே வச்சோம்னா அந்த டீ போட்ட பாத்திரத்தை அந்த தண்ணியோடு அப்படியே வச்சோம்னா, டீயோடு அப்படியே வச்சோம்னா என்ன ஆகுது, கீழே எல்லாம் செட்டில் ஆகிடும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம், செடிமெண்டேஷன். இன்சால்யூபிள் காம்போனன்ட்ஸ் அட் த பாட்டம் ஆஃப் த லிக்விட். பாட்டம்னா அந்த பாத்திரத்தோட அடியில் கீழே வந்து நிற்குது இல்லையா, இன்சால்யூபிள் கரையாத, அதுக்கு பேர் தான் செடிமெண்டேஷன். when the water is removed by tilting the vessel the process is called decantation. decantationனா தெளிய வைக்கிறது, இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இருத்து போடு. இப்போ அம்மா வந்து ரசம் வைக்கிறாங்க. இப்போ ரசத்துக்கு மேலே என்ன இருக்கும், அடியில் எல்லாம் அந்த வண்டல் எல்லாம் கீழே செட்டில் ஆகிடும். மேலே வந்து என்ன இருக்கும், அந்த ரசத்தோட தண்ணி மட்டும் இருக்கும். அப்போ நம்ம ஊற்றிக்கும் போது என்ன பண்ணுவோம் சில பேர், பட்டு மேலே இருக்கிறத மட்டும் இருத்து ஊற்றிப்போம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிகாண்டேஷன். இந்த வாட்டர் லிக்விட் இஸ் ரிமூவ்ட் பை tilting the vessel the process is called decantation. In the chapter Material Around Us, we have studied the oil does not mix with water and form separate layer when left undisturbed for some time. Which method of separation would you use to separate oil and water? அடுத்து இந்த மெட்டீரியல் அரவுண்ட் அஸில் ஆயிலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் லேயராக இருக்குது. அப்போ எப்படி எந்த மெத்தடில் இதை செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சொன்னோம் இல்லையா, டிகாண்டேஷன். டிகாண்டேஷன் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் வாஷிங் அண்ட் கிளீனிங் ஆஃப் ரைஸ் அண்ட் பல்சஸ். இதோட ஈஸியான எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் அம்மா அரிசி அரிசி சாதம் செய்யணும்னா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அரிசியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணியை ஊற்றி கழுவாங்க. தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு அதோட தண்ணியை மட்டும் போர் பண்ணுவாங்க. அந்த அரிசி அப்படியே இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்ல நம்ம டிகாண்டேஷன். அப்போ மேலே இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிளும், வித்தவுட் டிஸ்டர்பிங் த லிக்விட், இந்த ஆயிலும் தண்ணியும் ஒன்றா இருக்குது இல்லையா, அப்போ அப்படியே எடுத்து போர் பண்ணோம்னா ஆயில் மட்டும் தனியாக இருக்கும், கீழே வாட்டர் இருக்கும். அப்போ இந்த மெத்தடில், இது டிகாண்டேஷன் மெத்தடில் we can separate oil and வாட்டர் அப்படின்னு எழுதலாம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், க்ளீனிங் ஆஃப் ரைஸ் அண்டு பல்சஸ். எதை பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அந்த மெத்தடுக்கு பேர் தான் டிகாண்டேஷன். Dada, but I can still get a few tea leaves in my mouth because decantation does not completely separate all the tea leaves from the tea. அப்போ உடனே டாடா சொல்கிறாரு, ஆனால் என் வாயில் சில டீ லீவ்ஸு வந்து பார்க்க முடியுது, ஏன்னா டிகண்டேஷன் என்ன பண்ணாது, ஓகே கம்ப்ளீட்டாக டீ லீவ்ஸ்லேருந்து அதுலேருந்து வடிகட்டாது. உடனே பாலன் கேட்குறான், இட் மீன்ஸ் இட் இஸ் நாட் ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன். இது வந்து ப்ராப்பர் மெத்தடை பிரித்து எடுக்கிறதுல சரியான மெத்தட் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், யூ ஆர் ரைட், த டீ இஸ் ரெடி நவ். உடனே அவங்க டாடா சொல்கிறாரு, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், இப்போ டீ இருக்குது, நான் எப்படி பண்ணுறேன்றதை பாரு. மல்லி பிக்ஸ் அப் த டீ ஸ்ட்ரைனர்ஸ் ஃப்ரம் த ஷெல்ஃப் அண்ட் கிவ்ஸ் டு டாடா. உடனே மல்லி என்ன பண்ணுறாங்க, டீ ஸ்ட்ரெயினர்னா வடிகட்டி வச்சு தான் நம்ம யூஸ்வலாக வடிகட்டுவோம். அப்போ அந்த டீ ஸ்ட்ரெயினர் வடிகட்டி எடுத்து அவங்க டாடா கிட்ட கொடுக்குறாங்க. டாடா, லெட் மீ pour the tea through the strainer. You can see all the tea leaves collected in the strainer. உடனே அந்த டீயை எடுத்து அந்த ஸ்ட்ரெயினரில் ஊற்றுறாங்க. கம்ப்ளீட்டாக என்ன இது, டீ லீவ்ஸ் எல்லாம் மேலே ஸ்ட்ரெயினரில் வந்தது, வடிகட்டியில் டீ வந்து கீழே தனியாக கலெக்ட் ஆகுது, அதில் எந்த டீ லீவ்ஸும் கிடையாது. திஸ் ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் டீ லீவ்ஸ் ஃப்ரம் டீ இஸ் கால்டு ஃபில்ட்ரேஷன். இந்த மெத்தடுக்கு பேர் தான் செப்பரேட்டிங் டீ லீவ்ஸ் ஃப்ரம் எ லீவ் ஃப்ரம் டீ இஸ் கால்டு. இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஃபில்ட்ரேஷன். நம்ம டெய்லி வீட்டில் பார்க்குறது தான், டீ காஃபி எதை ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, த ஃபில்ட்ரேஷன். பாலன் ஆஸ்க் மல்லி இஃப் யூ குட் யூஸ் tea strainers to filter muddy water, let us try and find. உடனே
பாலன் மல்லிகிட்ட சொல்கிறான், இஃப் யூஸ் டீ ஸ்ட்ரெயினர்ஸ் டு ஃபில்டர் மடி வாட்டர். மடி வாட்டர்னால் என்ன இருக்குது, அந்த மண் கலந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம டீ ஸ்ட்ரெயினரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. டாடா ஆல்சோ ட்ரை டு ஃபில்டர் த மடி வாட்டர் த்ரூ எ பீஸ் ஆஃப் க்ளோத் அண்ட் அப்சர்வ் த டிஃப்ரென்ஸ். இதை விட ஒரு துணியை எடுத்துக்கிட்டு அந்த மடி வாட்டரை ஊற்றினோம்னா அது இன்னும் அதை விட யூசி அந்த 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 ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை பாருன்னு கேட்குறாங்க. உடனே மல்லி சொல்கிறான், வாய் ஷுட் வி யூஸ் எ பீஸ் ஆஃப் கிளாத். ஓகே, எதுக்காக நம்ம துணியை வச்சு வடிகட்டணும்னு கேட்குறாங்க. டாடா சொல்கிறாரு, இன் ஏ பீஸ் ஆஃப் கிளாத் தெர் ஆர் மெனி ஸ்மால் ஹோல்ஸ் ஆர் போர்ஸ் பிட்வீன் த ஓவன் த்ரெட். ஓகே, துணியை வச்சு தான் நெய்வாங்க இல்லையா, நூல் வச்சு நெய்வாங்க இல்லையா, அப்போ சின்ன 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 ஹோல்ஸ் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், கரெக்டாக அதை ஃபில்டர் பண்ணும். இன் ஏ பீஸ் ஆஃப் கிளாத் வேர் தெர் இஸ் எ ஸ்மால் holes or pores between the woven thread, these pores in the cloth can be used as filter. அப்போ அது என்னவோ ஆக்ட் பண்ணோம், ஃபில்டராக ஆக்ட் பண்ணோம். பீப்புள் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் ஆல்சோ ஃபாலோட் திஸ் ப்ராக்டிஸ். இப்போ தான் டீ வடிகட்டிலாம் இருக்குது அப்படின்னு சில இடத்துல இப்போ டீ ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த துணி வச்சு தான், இன்னும் சில இடத்துல வெறும் துணியை வச்சு வடிகட்டி அது மறுபடியும் அந்த துணியை வாஷ் பண்ணி போட்டு மறுபடியும் அந்த துணியை வச்சு வாஷ் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ தீஸ் போர்ஸ் இந்த கிளாத் கேன் பி யூஸ்ட் அஸ் ஃபில்டர். பீப்புள் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் ஆல்சோ ஃபாலோட் தீஸ் ப்ராக்டிஸ். முந்தைய காலத்தில் இதை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இஃப் த வாட்டர் இஸ் ஸ்டில் மடி, impurities can be separated using a filter even with the smaller holes or pores. A filter paper is one such filter that has very fine pores in it. ஓகே, அப்பவும் என்ன ஆகும், சில சமயம் சில ஃபைன் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன இருக்கும், அப்படியே இருக்கும், ஸ்மால் ஹோல்ஸில் போகாது. அப்போ அதுக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபில்டர் பேப்பர் அப்படின்றது இப்போ வந்திருக்கு புதுசாக. ஃபில்டர் பேப்பர் இஸ் ஒன் சச் எ ஃபில்டர் தட் ஹஸ் வெரி ஃபைன் போர்ஸ் ஆன் இட். அது என்ன ஆகும், ஈஸியாக மடி வாட்டரை அந்த மட் மட்டும் மேலே நிற்கும், அந்த மண் மட்டும் மேலே நிற்கும், கீழே அந்த வாட்டரை ஈஸியாக we can separate using filter paper. Try to fold the filter paper yourself and make a cone as shown in figure. ஒரு ஃபில்டர் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதை கோன் மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபில்டர் பேப்பர் காமிக்கிறாங்க, 1 ஃபோல்டு மடிக்கணும், நெக்ஸ்ட் 2 ஃபோல்டு மடிக்கணும், அதை ஓப்பன் பண்ணால் அது கோன் ஷேப்டாக இருக்கும். அதை நம்ம ஃபனலில் வச்சு we can use it. Place it inside the funnel kept on a conical flask and pour muddy water on it. ஓகே, ஒரு ஃபனலில் வச்சுட்டு ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டு அந்த ஃபனலை மேலே வச்சுட்டு அதை போர் பண்ணோம்னா ஈஸிலி we can remove the fine mud particles. கீழே அந்த வாட்டரை வந்து செட்டில் ஆகிடும், கீழே வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், மேலே அந்த மடி வாட்டர், ஓகே, ஃபைன் டஸ்ட் மடி வாட்டர் வந்து மேலே கலெக்ட் ஆகும். நெக்ஸ்ட், what do you observe? Do the mud particles pass through the filter paper? The water coming through the funnel will be collected in the conical flask. What do you observe? என்ன பார்க்குறோம், do the mud particles pass through the filter paper? mud particles இருக்கு, no, the mud particles cannot pass through the filter paper. ஏன்னா என்ன, இது மட்டும் தான், அந்த தண்ணி மட்டும் தான் அது வழியாக வரும். The water coming from the funnel will be collected in the conical flask. Next, you will get mud as a residue on the filter paper and clear water as filtrate in the conical flask. இப்போ இதில் அந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த ஃபில்டர் பேப்பருக்கு மேலே இருக்கிற அந்த ரெசிடியூ தான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம சக்கைன்னு சொல்லுவோம், சக்கை இல்லைன்னா ரெசிடியூன்னு சொல்லலாம். அப்போ மண் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அப்போ அது ஃபில்டர் பேப்பரோட மேலே இருக்கும். அந்த கிளியர் வாட்டருக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், மோர் டு நோ அப்படின்றது, அதர் தேன் த ஃபில்டர் பேப்பர் மெனி மெட்டீரியல்ஸ் சச் as காட்டன், சார்கோல் அண்ட் சாண்ட் could be used as filters. The choice of filters depends upon the size of the particles of the materials to be removed. இதுக்கு பதிலாக ஃபில்டர் பேப்பருக்கு பதிலாக நிறைய வந்துடுச்சு, காட்டன் யூஸ் பண்ணலாம், சார்கோலை யூஸ் பண்ணலாம், கறி, அதே மாதிரி சாண்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய நம்ம வீட்டில் அக்வாகார்ட் இதெல்லாம் வருது இல்லையா, இதில் நிறைய இந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ண பார்க்கணும், சார்கோல், சாண்டு, காட்டன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. த சாய்ஸ் ஆஃப் ஃபில்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ், எதை பொறுத்து இருக்கும், அந்த சைஸ் அந்த பார்ட்டிகளோட சைஸை பொறுத்து அது அந்த ஃபில்டர் பார்ட்டிகளோட சைஸை பொறுத்து அந்த ஃபில்டர் இருக்கும். The choice of filter depends upon the size of the particles of the materials to be removed. Next, activity 9.5, let us design and create. Activity 9.5ல design பண்ணு create பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. Valli goes for a nature walk with her daddy and collected some water from a pond in a container. உடனே வள்ளி அவங்க டாடி கூட எங்கே போகிறான், ஒரு பாண்டுக்கு போகிற, அப்படியே சும்மா ஜஸ்ட் வாக் பண்ணுறாங்க. ஓகே, அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு பாண்டு பார்க்குறாங்க. கலெக்ட் சம் வாட்டர் ஃப்ரம் எ பாண்ட் இந்த உடனே கண்டெய்னரில் கொஞ்சோண்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஷி அப்சர்வ் சம் அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ் இன் இட். அது ஜஸ்ட் பார்க்குறாங்க, அதை எடுத்து பார்த்த உடனே வள்ளி பார்த்த உடனே அதில் நிறைய அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. டிசைன் அண்ட் கிரியேட் எ ஒர்க்கிங் மாடல் ஆஃப் வாட்டர் ஃபில்டர் யூஸிங் லோ காஸ்ட் மெட்டீரியல்ஸ். அப்போ இது எப்படின்னு, அது வந்து என்னவா இருக்குது, சம் அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ நீயாவே ஒரு ஃபில்டரை கிரியேட் பண்ணி லோ காஸ்ட் மெட்டீரியல் பைசா
பைசா கம்மியாக நீயாவே அதை கிரியேட் பண்ணி அது எப்படி அந்த ஃபில்டரை ப்ரிப்பேர் பண்ணி அதை எப்படி மாடல் ஆஃப் ஃபில்டர் நீ எப்படி எப்படி கிரியேட் பண்ணுவேன். டீ பேக்ஸ் ஃபார் இனிஷியலி மேட் ஆஃப் சாஃப்ட் கிளாத். இப்போ பெரும்பாலும் என்ன வந்தது, டீ பேக்ஸ் வந்துடுச்சு. அது எதால் ஆனது, சாஃப்ட் கிளாத்தால் ஆனது, லைக் சில்க், பிகாஸ் இட் குட் ஹோல்ட் த டீ லீவ்ஸ் அண்ட் லெட் வாட்டர் பாஸ் த்ரூ. சில்க் வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் டிட் நாட் ஃபால் அப்பார்ட் when it touched with the hot water. Later people started use gauze or muslin. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த டீ ஃபில்டரில் எதை யூஸ் பண்ணாங்க, அந்த மஸ்லின் ஆர் காஸ். மஸ்லின் அப்படின்றது என்ன, பருத்து துணியும், அந்த காஸ் அப்படின்றது ஒயரால் ஆனதையும் யூஸ் பண்ணாங்க. ஈவென்ச்சுவலி தே பிகன் யூஸிங் ஃபில்டர் பேப்பர் விச் இஸ் வாட் மோஸ்ட் டீ பேக்ஸ் ஆர் மேட் ஆஃப் டுடே. இப்போ யூஸ் பண்ணுறதும் அந்த இப்போ டீ பேக்ஸ் வருது இல்லையா, நிறைய இடத்துல பாலை கொடுத்துட்டு அந்த பேக் போடுறோம் இல்லையா, அந்த பேக்கும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது, ஃபில்டர் பேப்பர் வச்சு தான், ஃபில்டர் பேப்பரால் ஆனது தான். Next, Malli and Valli go on a boat ride near by driver with a Dada and his friend Ottukam. நெக்ஸ்ட் அவங்க முடிச்சுட்டு 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னா போட் ரைடு போகிறாங்க. போட்டில் ஒரு ரைடு போகிறாங்க. எங்கே இருக்குன்னா நியர்பை, அங்கே கிட்ட இருக்கிற ஒரு ஆற்றுல ஒரு போட் ரைடு போகிறாங்க ரிவரில். வித் தேர் டாடா அண்ட் இஸ் ஃப்ரெண்டு ஒட்டுக்கம். அவங்க டாடாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் போகிறாங்க. ஒட்டுக்கம் இஸ் எ ஃபிஷர்மேன். ஒட்டுக்கம்ன்றது யாருன்னா ஃபிஷர்மேன், ஒரு மீனவர். ஆஸ் தே காஸ் த ஃபிஷிங் நெட் வாட்டர் ட்ரைன்ஸ் அவுட் த்ரூ த மெஷ். ஓகே, ஆஸ் தே காஸ் த ஃபிஷிங் நெட், உடனே என்ன பண்ணுறாரு, அவர் ஃபிஷிங் நெட்டை தூக்கி, அவர் ஃபிஷர்மேன் அப்படின்றதால அப்படி என்ன பண்ணுறாரு, அந்த ஃபிஷிங் நெட்டை அதை போடுறாரு தண்ணியில். வள்ளி ரீகால்ஸ் த ஃபில்ட்ரேஷன் மெத்தட் ஷி ஹேட் லேர்ன்ட் அண்ட் ரியலைஸ் தட் திஸ் மெத்தட் ஆஃப் கேச்சிங் த ஃபிஷ் இஸ் சம் வாட் சிமிலர். அது என்ன ஆகுது, வள்ளி ஏற்கனவே அந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தடை பற்றி படிச்சிருக்கு இல்லையா, அப்போ அந்த இது போடுவாங்க இல்லையா, மீன் பிடிக்கிற தூண்டில், அந்த மீன் பிடிக்கிறது அந்த நெட்டை போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகிடுச்சு. அது மீனும் அந்த மீதி சில இருக்கிற அன்வான்ட் திங்ஸும் அதில் கலெக்ட் ஆகுது. மல்லி இஸ் டேக்கன் அ பேக் அண்ட் வென் he saw plastic bags, broken bottles, a large fish and straw stuck in his mouth, the food wrappers along with other fish trapped in the net. அப்படியே வள்ளி பார்க்குறான். ஓகே, அது வள்ளி எடுத்து போட்ட உடனே வள்ளி எடுத்து அதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அதில் என்ன இருக்குது, broken bottles இருக்குது, அதில் கூட மீன் இருக்குது. ஓகே, அதே மாதிரி வித் அந்த மீனோட முனையில் அந்த ஸ்ட்ரா ஸ்டக்காக இருக்குது. ஃபுட் ரேப்பர்ஸ், அது கூட நிறைய பேப்பர்ஸ் எல்லாமே அந்த நெட்டில் வந்திருக்கு. Let us raise awareness about the issues of river and ocean pollution by composing a poem. ஓகே, அப்போ ஓஷன் எந்த அளவுக்கு பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி ஒரு அவேர்னஸ், ஓகே, ஒரு விழிப்புணர்வு போயம் ஒன்று எழுதலாம். A few lines have been written here and more lines. ஓகே, 2 லைன் இருக்குது, நீ என்ன பண்ணுற, மீதி லைனை கம்ப்ளீட் பண்ணு. பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன் மை நெக். ஓகே, ஒரு ஃபிஷ் பாடுற மாதிரி இருக்குது. பீக் ஆஃப் பிளாஸ்டிக், என்னோட நெக்கில் என்ன இருக்குது, என்னோட கழுத்தில் எ பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்குது. ஆஸ் இன் பெயின் ஐ க்ரை, அது பிடிச்சி இழுக்கிறதால நான் என்ன பண்ணுறேன், அழறேன். கொய்லாஸ் வேர் ஆர் யூ டியர், பப்பா ஃபிஷ் க்ரைஸ் அண்ட் மம்மா ஃபிஷ் அஸ்டியஸ். ஓகே, பப்பா ஃபிஷ் என்ன பண்ணுது, அழுது. மம்மா ஃபிஷ், ஒரு பெரிய அம்மா ஃபிஷ் என்ன வருது, அது கண்ணீரால் அழுது. அவேர் ஆஃப் த ஹார்ம் அண்ட் லெட் இட் ஃப்ளோ. கொய்லாஸ் ஃபெயின்ட்லி ஹியர்ஸ் மதர்ஸ் சாரோ. ஒரே கொய்லாஸ் அதாவது அவங்களோட துயரத்தை பார்த்து என்ன பண்ணுது, அது துயரத்தை பார்த்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஸ்டாப் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அட் சோர்ஸ், ரிவர்ஸ் ஆர் அவர் ஹியூஜ் ரிசோர்ஸஸ். அதால் பிளாஸ்டிக் பொருட்களை, கழிவு பொருட்களை எதில் போடக்கூடாது, வாட்டர் பாடிஸில் போடக்கூடாது. ஸ்டாப் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அட் சோர்ஸ், ரிவர்ஸ் ஆர் அவர் ஹியூஜ் ரிசோர்ஸ். ஓகே, இதில் தான் நீர்நிலைகள் தான் என்ன இருக்குது, நம்மளோட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதில் என்ன பண்ணக்கூடாது, பொல்யூட் ஆகக்கூடாது. எஸ்பெஷலி பிளாஸ்டிக் மாதிரி கழிவு பொருட்கள் அதில் போட்டோம்னா அங்கே நிறைய தண்ணியில் வளர உயிரினங்களுக்கு அது ஆபத்தாக முடியுது அப்படின்ற பாடலை கொடுத்துருக்காங்க. டிஸ்கஸ் வித் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ், எ பவுல் ஆஃப் மில்க் இன் யர் ஹோம் ஹஸ் கான் சோர். டிஸ்கஸ் வித் யுவர் பேரண்ட்ஸ் ஹவு தே கேன் யூஸ் இட் another way. Also, which method of separation will you use in the process. Okay, bowl of milk in your home has gone sour. Okay, ஒரு பவுலில் பால் எடுத்துக்கிறோம், அது என்ன ஆகிடுது, புளிப்பாயிடுது. அப்போ டிஸ்கஸ் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவு கேன் யூ யூஸ் இட் இன் அதர் வே. இதை நீ எப்படி, இதை வேறு வித, இந்த புளிப்பாக இருக்கிற பாலை என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணாத, பன்னீராக யூஸ் பண்ணலாம். யூஸ்டு ஃபார் மேக்கிங் பன்னீர் அப்படின்னு எழுதலாம். யூஸ் லெமன், அதில் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் லெமன் ஜூஸும் வினிகரும் ஆட் பண்ணணுமா, அது என்ன ஆகிடுது, வில் மேக் பன்னீர் இன் டு திஸ். வித் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் ஹவு கேன் யூஸ் இட் இன் அதர் வே. ஆல்சோ விச் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் வில் யூ யூஸ் இன் த ப்ராசஸ். அப்போ என்ன எழுதலாம், சர்னிங்னு எழுதலாம், கடைதல் மூலமாக. வள்ளி இல்லைனா ஃபில்ட்ரேஷன் வச்சு என்ன பண்ணலாம், அந்த பன்னீரை மட்டும் மேலே வச்சு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக வடிகட்டினோம்னா பன்னீர் மட்டும் மேலே இருக்கும். இல்லை ஒரு மஸ்லின் கிளாத் எடுத்து ஃபில்டர் பண்ணோம்னா அந்த பன்னீர் மட்டும் மேலே இருக்கும், வாட்டர் வந்து கீழே வந்துடும். அப்போ ஃபில்ட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு எழுதலாம். மல்லி அண்ட் வள்ளி டேக் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் த டாடா அண்ட் டாடி பை குட் பை டு பாலன் அண்ட் ட்ராவல் டு மத்திய பிரதேஷ். உடனே வள்ளியும் அவங்க டாடா டாடி அவங்களோட தாத்தாவும் பாட்டிக்கும் பாய் சொல்லிட்டு, பாலனுக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னா ட்ராவல் டு மத்திய பிரதேஷ்க்கு போகிறாங்க. த ட்ரெயின் ரீச்சஸ் போபால் இன் மத்திய பிரதேஷ். த சன் இஸ் ரைசிங் அண்ட் இட்ஸ் கெட்டிங் ஹாட்.
உடனே போபால் வந்து மத்திய பிரதேஷில் இருக்கிற போபாலுக்கு போகிறாங்க. சன் வந்து சூரியனோட வெளிச்சம் அதிகமாக இருக்குது அண்ட் இட்ஸ் கெட்டிங் ஹாட், ரொம்ப அவங்களுக்கு சூடாக இருக்குது. ஓகே, வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. ஆன் தர் வே டு மாசிஸ் மெட்டர்னல் ஆண்ட், இங்கே வந்து மெட்டர்னல் ஆண்ட் அப்படின்னா யார், அவங்க அம்மா வழி ஆண்டி அத்தையை பார்க்க போகிறாங்க. ஆன் தேர் வே டு தட் இஸ் மாசிஸ் மெட்டர்னல் ஆண்ட் ஹோம் தே ட்ராங்க் buttermilk in the dhaba roadside eatery. Malli asked the shopkeeper about the big painting hanging on the wall of dhaba. The shopkeeper explained that the picture shows a lady performing the process of churning curd using a big mathni churner to separate butter. ஓகே, அப்படி போகிற வழியில் அவங்க ரோடு கடையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு இது குடிக்கிறாங்க, மோர். ரோட்டு கடையில் ஆன் த வே மாசிஸ் மெட்டர்னல் ஹோம் தே ட்ரிங்க் சாச்சஸ் பட்டர் மில்க் இந்த தாபா ரோட் சைடு ஈட்டரியில் அதை குடிக்கிறாங்க. மல்லி ஆஸ்க், உடனே மல்லி கடைக்கார்கிட்ட கேட்குறாங்க. அங்கே அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங் இருக்குது, ஹேங் பண்ணி ஒரு செவத்தில் ஒரு பெயிண்டிங்கை தொங்க விட்டுருக்காங்க. அதை வந்து அவள் கேட்குறா யார்கிட்ட, இந்த கடைக்காரங்கிட்ட. கேட்டவுடனே அந்த கடைக்காரன் சொல்கிறான், த ஷாப்கீப்பர் எக்ஸ்பிளைன்ஸ் த பிக்சர் ஷோஸ் ஏ லேடி பெர்ஃபார்மிங். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடைஞ்சிட்டு இருக்காங்க. சேர்னிங் அப்படின்னா கடைதல். எதை கடையிறாங்க, தயிரை கடையிறாங்க. ஓகே, த ப்ராசஸ் ஆஃப் சேர்னிங் கர்ட் யூஸிங் எ பிக் மேத்னி, சேர்னரை வச்சு அதை கடையிறாங்க டு செப்பரேட் பட்டர். ஓகே, அதுலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க, பட்டரை தனியாக வெண்ணெயை கடையிறாங்க. வெண்ணெயை கடைஞ்சி தயிர்லேருந்து கடைஞ்சி வெண்ணெயை எடுத்துகிட்டு இருக்க அந்த பிக்சர் அவள் பார்த்து அந்த ஷாப்கீப்பர்கிட்ட கேட்குறான். இன் திஸ் ப்ராசஸ் த பட்டர் பீயிங் லைட் அண்ட் ஃப்ளோட்ஸ் அட் த டாப். ஓகே, அந்த கடையதன் மூலமாக என்ன ஆகும், அந்த லைட்டராக இருக்கிற அந்த பட்டர் வந்து டாப்பில் வரும். வைல் த பட்டர் மில்க் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட், கீழே என்ன இருக்கும், பட்டர் மில்க்கு தனியாக இருக்கும். த ஸ்டே அட் மாசிஸ் பிளேஸ் ஹஸ் பிகம் என்ஜாயபிள் அண்ட் தே ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஷேர் ஆல் தேர் மெமரிஸ் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்பான் ரிட்டர்னிங் ஹோம். ஓகே, அவங்களோட நினைவுகள் ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாயபிளாக இருந்தது, ரொம்ப உற்சாகமாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதை எப்பயுமே அந்த நினைவுகளோடு சுமந்து வந்தாங்க. நவ் இட்ஸ் டைம் ஃபார் தெம் டு ரீச் தேர் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆன் த ட்ரிப், ஷிலாங், த கேபிட்டல் ஆஃப் மேகாலயா. ஓகே, அவங்க கடைசியாக போக வேண்டிய இடம் வந்து விட்டது. அது எங்கன்னா ஷிலாங், மேகாலயாவில் இருக்கிற தட் இஸ் ஷிலாங் என்ற பிளேஸு. அது எதுன்னா கேபிட்டல் ஆஃப் மேகாலயாவோட தலைநகரமான ஷிலாங்குக்கு வந்தாங்க. On their arrival at their bua's paternal aunt's house in Shillong, they noticed a carpenter making a wooden door. On their arrival at the bua's paternal அப்பாவோட அப்பா வழியில் ஒரு அத்தை வீட்டுக்கு போகிறாங்க ஷில்லாங்கில். அங்கே பார்க்குறாங்க a carpenter making a wooden door. கார்பெண்டர் அப்படின்னா தச்சு வேலை செய்கிறாங்க இல்லையா, மர வேலை செய்கிறவங்கள தான் கார்பெண்டர்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு மர கதவை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வைல் ஒர்க்கிங் he accidentally drops a few iron nails in the sawdust. ஓகே, அந்த மரத்தை அறுக்கும்போது நிறைய சாடஸ்ட்டு கீழே இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அதில் நிறைய அயன் நெயில் அந்த இதில் விழுந்துட்டுருக்கு. த கார்பெண்டர் ஸ்டார்ட்ஸ் ஹேண்ட் பிக்கிங் த அயன் நெயில்ஸ். உடனே கார்பெண்டர் என்ன பண்ணுறாரு, கையிலே இந்த மரத்துகள்களுக்கு நடுவில் கையை விட்டு எடுக்கிறாரு. த சில்ட்ரன் டெல் த கார்பெண்டர் டு வெயிட். உடனே அந்த சில்ட்ரன் என்ன சொல்கிறாங்க, கார்பெண்டர்கிட்ட சொன்னாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தே கெட் ஏ மேக்னெட் ஃப்ரம் தர் புவா. உடனே அவங்க புவா கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு மேக்னெட்டை வாங்கிட்டு வராங்க. தே ஆஸ்க் த கார்பெண்டர் டு மூவ் த மேக்னெட் த்ரூ சாடஸ்ட். உடனே கார்பெண்டரை வச்சு கொஞ்சம் இந்த மேக்னெட்டை சாடஸ்ட்டில் வச்சு ரிமூவ் பண்ணுறாங்க. தே ஆஸ்க் த கார்பெண்டர் டு மூவ் த மேக்னெட் த்ரூ த சாடஸ்ட். உடனே கார்பெண்டர்கிட்ட கொடுத்துட்டு இதை ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணுங்க அந்த சாடஸ்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த நெயில்ஸ் கெட் அட்ராக்டட் டு இட். எல்லா நெயில்ஸும் அதில் வந்து என்ன ஆச்சு, அட்ராக்ட் ஆச்சு. With which method of separation did the carpenter use? Recall the chapter on exploring magnet. எந்த மெத்தட் செப்பரேஷனை யூஸ் பண்ணாங்க, இது ஆல்ரெடி நம்ம இந்த மெத்தடை பற்றி படிச்சிருக்கோம். இதில் சாப்டர் 4ல் எக்ஸ்ப்ளோரிங் மேக்னெட். அப்போ யூஸிங் மேக்னெட் we can separate அயன்ஸ்லாம் என்ன ஆகும், அயன் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்ன்றதால ஈஸிலி அட்ராக்ட் ஆகும். அப்போ சாடஸ்ட்டு கீழே இருக்கும். அப்போ ஈஸிலி we can collect iron nails from sawdust. The substance which are attracted towards a magnet are called magnetic substances. எந்தெந்த பொருட்கள்லாம் மேக்னெட்டை நோக்கி அட்ராக்ட் ஆகுதோ அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லலாம், மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். அயன் இஸ் a common example of a magnetic substance. ஓகே, அயன்றது முக்கியமான ஒரு மேக்னெட்டிக் காந்தத்தாலான பொருள். Separation of magnetic and non-magnetic substances by using a magnet is called magnetic separation. இதில் சாடஸ்ட்ன்றது நான் மேக்னெட்டிக், அயன்ன்றது மேக்னெட்டிக். அப்போ என்ன பண்ணலாம், மேக்னெட்டிக்கும் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸும் ஈஸியாக மேக்னெட்டை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். nowadays recyclers use magnet to separate iron articles from the heap of waste. ஓகே, நிறைய வேஸ்ட் பொருட்கள் என்ன பண்ணுறாங்க, ரீசைக்ளர்ஸ் ஏன்னா மறுசுழற்சி செய்கிறவங்க ஈஸியாக மேக்னெட்டை வச்சு அயன் ஆர்டிகல்ஸை மட்டும் தனியாக எடுக்கிறாங்க. இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ் த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃபன் கண்டெய்ன்ஸ் ஸ்கிராப் அயன். ஓகே, சில இடத்துல குப்பையில் இருக்கிற இரும்பை அதை என்ன பண்ணுறாங்க, அவங்க தனியாக எடுக்கிறாங்க. திஸ் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஹீப் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸிங் மேக்னெட்ஸ் ஃபிட்டட் டு எ கிரேன். அதே மாதிரி கிரேனை வச்சு என்ன பண்ணுவாங்க,
அவங்க ஈஸிலி அயன் ஆர்டிகல்ஸை தனியாக எடுக்கிறாங்க. த ஸ்கிராப் அயன் கேன் பி ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ்டு. குப்பையில் இருக்கிற அந்த அயன் என்ன ஆகுது, மறுசுழற்சி பண்ணி அதை பயன்படுத்துகிறாங்க. மல்லி அண்ட் வள்ளி ஹர் டிலைட்ஃபுல் ஹாலிடேஸ் அட் த பாரத் கி யாத்ரா டூர் ஆஃப் இந்தியா ஃபில் வித் த ஃபன் வில் பி த எவர் லாஸ்டிங் மெமரி ஃபார் தேம். அவங்களுக்கு இந்த விடுமுறை ரொம்ப மகிழ்ச்சியான விடுமுறையாகவும் பயனுள்ள விடுமுறையாகவும் அவங்களுக்கு அமைஞ்சது. ஃபில்டு வித் ஃபன் வில் பி எவர் லாஸ்டிங் மெமரி ஃபார் தேம். அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு நித்திய நினைவுகள். எவர் லாஸ்டிங் மெமரினா எப்பவுமே நினைவை விட்டு நீங்காத மெமரி நினைவுகளாக இருந்தது. They not only enjoyed exploring different regions of India but also gained a knowledge about various methods of separation of substances. அவங்களுக்கு இந்தியாவுடைய நிறைய பகுதிகளை பார்க்குறதுல ரொம்ப உற்சாகம் இருந்தது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களையும் அவங்க என்ன பண்ணாங்க, கெயின் பண்ணாங்க. எஸ்பெஷலி வேரியஸ் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன், பொருட்களை எப்படி பிரித்து எடுக்கின்ற மெத்தடையும் அவங்களுக்கு அந்த அறிவையும் அவங்களுக்கு இந்த விடுமுறை கொடுத்தது. ஓகே, அவங்க என்ஜாய் பண்ணது மூலமாக நல்ல பயனுள்ள வகையிலையும் அந்த ஹாலிடேஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 9.6 லேட்டஸ்ட் ப்ளே. ரைட் த ஃபாலோயிங் ஃப்ரேசஸ் ஆன் ஸ்மால் ஸ்லிப்ஸ் ஆஃப் பேப்பர். இந்த ஃபாலோயிங் ஃப்ரேசஸை எழுதிக்கும். தட் இஸ் எக்ஸாம்பிள் செப்பரேட்டிங் ஸ்மால் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் பல்சஸ். ஓகே, பல்சஸ்லேருந்து ஸ்மால் ஸ்டோன்ஸை செப்பரேட் பண்ணுறது. சேர்னிங் கர்ட் டு obtain butter. Next, taking out green chilies from cooked dahlia or poha. Next, taking out seeds from watermelon. Sorting piles of sawdust and iron nails from a mixed heap of building material. Next, picking marigold flowers from a heap of flowers to make garland. Separating pebbles from sand. Separating coconut pieces from rice flour. Separating oil from water. Separating salt from salt solution. இது வந்து latest play அப்படின்றது கொடுத்தது. Now take two baskets, each representing one of the two purposes for which we separate substances. Form two teams and see who will get the maximum correct entries. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு 10 phrases கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு 10 ரைட் த ஃபாலோயிங் ஃப்ரேசஸ். இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. ஓகே, ரைட் த ஃபாலோயிங் ஃப்ரேசஸ் அண்ட் ஸ்மால் ஸ்லிப் ஆஃப் பேப்பர். ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இங்கே கொடுத்துருக்கிற அந்த 10 ஃப்ரேசஸை எழுதிக்கோங்க. செப்பரேட்டிங் ஸ்மால் ஸ்டோன் ஃப்ரம் பல்சஸ், சேர்னிங் கர்ட் டு அப்டைன் பட்டர். இது எல்லாத்தையும் ஒரு 10 விதமான ஒரு ஸ்மால் ஸ்லிப் ஆஃப் பேப்பரில் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு 2 டீமாக பிரிங்க. 2 பேஸ்கெட்ஸ் வச்சுருக்குங்க. ஈச் ரெப்ரசன்டிங் ஒன் ஆஃப் த 2 purposes for which we separate substances. ஃபார்ம் 2 டீம்ஸ் அண்ட் சி who will get, யார் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் வருது. இதில் 2 விதமான டாபிக் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, டு ரிமூவ் எனி ஒன் ஆஃப் த காம்போனன்ட் தட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். ஓகே, அந்த கொடுத்துருக்குற அந்த ஃப்ரேசஸில் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஃப்ரேசஸ் இருக்கா? டு ரிமூவ் எனி ஒன் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் தட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். இல்லாத பொருட்களை தனியாக பிரிக்கணும். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தனியும் யூஸ்ஃபுல்லாக இல்லாத தனியும் எப்படி நம்ம எடுக்கிறது, ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற ரிமூவ் அப்படின்ற டாப்பிக்கில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், டு செப்பரேட் 2 டிஃப்ரெண்ட் பட் யூஸ்ஃபுல் காம்போனன்ட்ஸ். 2 விதமான யூஸ்ஃபுல் காம்போனன்ட்ஸை எப்படி பிரிக்கிறது அப்படின்றதுல ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிறத வச்சு 2 டீமாக பிரிஞ்சு ஃபஸ்ட்டு ரிமூவ் எனி ஒன் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் தட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் அப்படின்றவங்க ஒரு டீம் ஒரு பேஸ்கெட்டில் போடணும். நெக்ஸ்ட் டு செப்பரேட் 2 டிஃப்ரெண்ட் பட் யூஸ்ஃபுல் காம்போனன்ட்ஸ்ன்றதை ஒவ்வொருத்தராக எடுத்து அதை எந்தெந்த பேஸ்கெட்டில் போடணும் அப்படின்றது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரிமூவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன எழுதலாம், செப்பரேட்டிங் ஸ்மால் ஸ்டோன் ஃப்ரம் பல்சஸ். இது என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். எதை ரிமூவ் பண்ணுறோம், ஹேண்ட் பிக்கிங், ரிமூவிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ரிமூவிங் எது வருதுன்னா, ரிமூவிங் கோகனட் பீசஸ் ஃப்ரம் ரைஸ் ஃப்ளோர், அதை எழுதலாம். நெக்ஸ்ட் ரிமூவிங் ஆயில் ஃப்ரம் வாட்டர், இது ரிமூவிங்கில் வரும். நெக்ஸ்ட் ரிமூவிங் சால்ட் ஃப்ரம் சால்ட் சொல்யூஷன், இது எல்லாம் ரிமூவிங்கில் வரும். நெக்ஸ்ட் செப்பரேஷனில் வரும் எதுன்னு வரும்னா, சேர்னிங் கர்ட் டு obtain பட்டர், அது நெக்ஸ்ட் பேஸ்கெட்டில் போடலாம். நெக்ஸ்ட் டேக்கிங் அவுட் க்ரீன் சில்லிஸ் ஃப்ரம் குக்டு டாலியா of cracked wheat or poha made up of flattened surface. அப்போ அதை வந்து செப்பரேஷனில் எழுதலாம். டேக்கிங் அவுட் சீட்ஸ் ஃப்ரம் வாட்டர், அது என்னென்னு சொல்லலாம், செப்பரேட்டிங். ஓகே, செப்பரேட்டிங் சீட்ஸ் அப்படின்றது செப்பரேஷனில் எழுதலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு 3 வரும். இது 1 2 3 செப்பரேஷன் வரும். 4 வந்து எது வரும், ரிமூவலில் எழுதலாம். திஸ் ஆக்டிவிட்டி ஹெல்ப் இன் அசஸிங் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ் டு வை வி செப்பரேட் திங்ஸ். இந்த ஆக்டிவிட்டி நம்ம ஏன் பொருட்களை செப்பரேட் பண்ணுறோம், அதே மாதிரி பிரிக்கிறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சேர்னிங் நம்மளுக்கே தெரியும், கடைதல். டிகாண்டேஷன் தெரியும், எவாப்ரேஷன், ஃபில்ட்ரேஷன், ஹேண்ட் பிக்கிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன், மிக்சர், செடிமெண்டேஷன், சீவிங், த்ரஷிங், வினோவிங் அப்படின்ற கீவேர்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதோட டெஃபினேஷன்ஸ்லாம் ஒன்ஸ் அகேன் we can recall. That's all, the lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.